ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள், ஒரு பக்கம் நம்ம ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோம், அழிவு வரக்கூடாதுன்னு செபிக்கிறோம். ஆனால் இது தீர்க்க தரிசனத்தின் நாட்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இது தீர்க்க தரிசனத்தின் நாட்கள். நீங்கள் யுத்தங்களுடைய சத்தங்களை கேட்பீங்க. இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாக வேண்டாம். எழுதியிருக்கு, என்ன பண்ணிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க எதை முக்கியத்துவப்படுத்துறீங்க? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். உயிரினங்கிறீங்களா? எங்க குண்டை கிண்ட நம்ம வீட்டில் போட்டுருவாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். மக்களே, நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் உனக்கும் எனக்கும் தேவை என்ன தெரியுமா? உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற உறவு. ஆமென் சொல்லுங்க. இனியும் விளையாடிட்டு இருக்கிறதுக்கு டைமே இல்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. இனியும் விளையாடிட்டு இருக்கிறதுக்கோ அங்கிட்டு இங்கிட்டு ஜாலியாக சுற்றுறதுக்கோ அதுக்கெல்லாம் டைமே இல்லை. பீக்குக்கு வந்துட்டோம், ரெடி ஆகுங்க. அல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொன்னார், இயேசு வரப்போறாரு, சீக்கிரமா வீடு கட்டணும்னாரு. என்ன கட்டணுமா? என்ன கட்டணும் மக்களே? யார் வரப்போறா? இயேசு வரப்போறாரு சீக்கிரமா. இயேசு வர்றாருங்கிற கான்டெக்ஸ்டையே நீ புரிஞ்சுக்கல. இது பரவாயில்ல. இன்னொன்னு ஒருத்தன் சொல்றான், இயேசு வரப்போறாரு, அதுக்கு முன்னாடி சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிடணுங்கிறேன். என்னக்கா இயேசு வர்றாருன்னு சொன்னா உனக்கு என்ன புரியலன்னா, அவர் எதுக்கு வர்றாருங்கிறதே மைண்டுக்கு. மக்களே, நான் உனக்கு சொல்லட்டா, சந்தோஷமான, கண்ணீரற்ற, நித்தியமான நம்மளுடைய ராஜா, நமக்காக மரித்த இயேசு ராஜாவோட நித்தியமா வாழுகிற நாட்கள் ரொம்ப சமீபமாயிருச்சு. அல்லேலூயா. அந்த நாட்களுக்கு இப்பொழுதே தயாராகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த நாட்களுக்கு தயாராக ஆரம்பிங்க. இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரோட நடக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை தேவன் அழைத்த தேவன். மக்களே, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பல வேளைகளிலும் இயேசுவின் ரத்தத்தை நமக்காக ஆண்டவர் சிந்திருக்கிறார். எதற்கு? நம்முடைய பாவங்களை கழுவுகிறதற்கு. அவர் எனக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். எதற்கு? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தெடுத்து இனிமே மரணத்திற்கு என் மேல அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுக்கு. ஆனா நீ எதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறன்னா, அவர் மரித்ததும், அவர் உயிரோடு எழுந்ததும், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதும் ஏதோ ஒரு உன்னதமான நோக்கம் ஒன்று இருக்கிறது என்கின்றத நீயும் நானும் என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? நாம் மறந்து போய்கிட்டே. இயேசுவின் ரத்தத்தை எடுத்தா அது பாவம் கழுவுறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ், அப்படிதானே? எதுக்கு சொல்லுங்க? பாவம் கழுவப்படுறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ். அது பரவாயில்ல. இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, அது பிசாசு ஜெயிக்கிறதற்கும் மரணத்தை ஜெயிக்கிறதற்கும் ஜீவகாலம் எல்லாம் அடிமைத்தனத்துல இருக்கிற நம்மளை அவர் விடுதலை ஆக்கியிருக்காருன்னு சந்தோஷம். இப்ப கேள்வி என்னன்னா, ஆண்டவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தின் அதிகாரியை ஜெயித்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துல இருந்த நம்ம அவர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். எதுக்கு? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எதுக்கு? மரணத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தின் அதிபதியை ஜெயித்திருக்கிறார், நம்ம கிட்ட இருந்து மரண பயத்தை எடுத்திருக்கிறார், பாவத்தை எல்லாம் கழுவுகிறார், பரிசுத்த ஆவியானவரை தருகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். எதுக்கு? இல்லனே, நாங்க பரலோகம் போறதுக்கு. எதுக்கு போறதுக்கு? பரலோகம் போறதுக்கு. அப்படியாப்பா? நான் சொல்ற ஒரு காரியத்தை, அதனால தான் அந்த வசனம் ரொம்ப அழகா எழுதும் போது எழுதுறார். எதற்கென்றால், குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே சத்தமா ஐக்கியமாய் இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன். மக்களே, எதுக்கு தெரியுமா இவ்வளவு சீன்ஸும்?
எதுக்கு தெரியுமா கல்வாரி சிலுவை? எதுக்கு தெரியுமா இவ்வளவு பாடுகள் தேவன் பட்டார்? எதுக்கு தெரியுமா தன்னுடைய சரீரத்தை பிட்க கொடுத்தார்? எதுக்காக ரத்தத்தை கொடுத்து உன்னை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினார்? எதற்காக உன்னை சுத்தப்படுத்தினார்? எதற்கு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருச்சார் தெரியுமா? ஒரே ஒரு நோக்கம் தான். என்ன நோக்கம் தெரியுமா? அவரும் நீயும் ஒன்னாகிறதுக்கு, அவரோடு நீ உறவாடுகிறதற்கு, அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறதுக்கு. கவனிக்க, இந்த மரணம், இந்த சிலுவையின் மரணம், உயிர்த்தெழுதல், இதெல்லாம் ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ். யாருக்கு பாசிட்டிவ் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பாசிட்டிவ், உங்களுக்கும். ஏன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றேன்னா, ஐயா இதுவரைக்கும் அந்த பரிசுத்த தேவனால யாரோட ஐக்கியம் கொள்ள முடியலன்னா உன் கூடயும் என் கூடயும். ஏன்னா நாம விழுந்து போன ஆட்கள், பாவத்துல இருக்கிற ஆட்கள். இப்படி ஐக்கியம் கொள்ள முடியாம இருந்தப்போ இயேசு தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சார்னா உங்க கூட ஐக்கியம் வைக்கிறதற்காகவே. பக்கத்துல கைப்பிடிச்சு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சதே பரலோகம் கொடுக்கிறதுக்கு இல்ல, இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சதே தங்க வீதியில நடக்கிறதுக்கு இல்ல, இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சதே உங்களுக்கு சூப்பர் வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு இல்ல, இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சதே அவர் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சோம் அவ்வளவு ஒர்த்தா, நம்ம அவ்வளவு ஒர்த். ஐயா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட ஐக்கியம் வைக்கிற ஆளுங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்ககிட்ட பணம் இருக்கா, பொருள் இருக்கா, திறமை இருக்கா, இல்லை அட்லீஸ்ட் அழகு இருக்கா, ஆஸ்தி இருக்கா, சம்பத்து இருக்கா, இல்லை உங்ககிட்ட அட்லீஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாவது இவன்ட்ட போனா கொஞ்சம் சிரிக்க வைப்பான், ஏதாவது ஒன்று இருந்தா தான் உங்களுக்கும் அவனுக்கும் ஐக்கியமே. ஆனா மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அப்பழுக்கற்றவர், சுத்த பாவத்தில் இருக்கிற என் கூட வந்து உறவாடுகிறதற்கு அவர் வாஞ்சையோடு இருக்கிறாரா. அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. ஐக்கியத்திற்கு, அவரோடு கூட நடப்பதற்கு, உங்களோட பேசுகிறதற்கு, உங்களோடு உறவாடுகிறதற்கு. அதனாலதான் மக்களை சொல்றேன், கிறிஸ்தவம் மீதி மதத்தை போல அல்ல. இது மதமும் இல்லை. இதனுடைய அஸ்திவாரம் எங்க இருக்குன்னா, உன்னை என்னையும் படைத்த ஆண்டவரோடு உறவாட முடியும், உன்னை என்னையும் படைத்த ஆண்டவரோடு நடக்க முடியும், உன்னை என்னையும் படைத்த ஆண்டவரோடு அன்பு செய்ய முடியும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை. இதுக்குத்தாயா ஏசப்பா சிலுவையில மரிச்சாரு, இதுக்குத்தாயா உன்னை ரட்சித்தாரு, இதுக்குத்தான் உன் பாவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கினாரு, இதுக்குத்தாயா உன்னை தூக்கி எடுத்தாரு. அதனாலதான் அந்த வசனம் சொல்லும் போது சொல்லுது, என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் ஏன் உண்மை உள்ளவர் தெரியுமா? அவர் எதுக்காக அவ்வளத்தையும் செஞ்சார்னா உங்ககிட்ட ஐக்கியம் வைக்கிறதுக்கு. யாருக்கிட்ட ஐக்கியம் வைக்கிறதுக்கு? உங்ககிட்ட. நான் சொன்னேன் ரெண்டு பாசிட்டிவான காரியம் இருக்கு. ஒன்று, அவர் உங்களிடத்தில் ஐக்கியம் வைக்க முடியும், நீங்களும் அவரிடத்துல. அவருடைய ஐக்கியத்துல ரொம்ப உண்மையா இருக்கிறாராம். பக்கத்துல பார்த்து சொல்ல, அவருடைய ஐக்கியத்துல ரொம்ப உண்மையா இருக்கிறாராம், பிசிறு தட்டாம இருக்கிறாராம். ஆனா உங்க ஐக்கியம் கொஞ்ச நாள் இருக்கும்னே, அடுத்த ஒரு 10 நாள் காணாம போயிரும்னே, 15 நாள் கரெக்டா இருக்கும்னே. ஆனா அவர் ரொம்ப உண்மையா இருக்காரா மக்களே? இதுக்காகத்தான் ஏன் மரிச்சேன், இதுக்காகத்தான் என்ன மக்களே. ஆண்டவருக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் தெரியுமா? நான் சொல்றேன், நீ பேசாம இருக்கும்போது, அவரை பற்றி நினைக்காம இருக்கும் பொழுது, அவரை விட்டு பிரிந்து இருக்கும் பொழுது, அவரை விட்டு நீ தூரமா இருக்கும் பொழுது, தெய்வத்துக்கு எப்படி, ஏன் தெரியுமா? என் பிள்ளையோட பேசணும், உறவாடணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு அவனை அழைச்சனே. இந்த கடைசி நாட்கள் நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், எச்சரிப்போடு சொல்றேன். இயேசுவின் ரத்தம் என்னை காக்கும், உண்மைதான். சிலுவை இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும், உண்மைதான். அவருடைய மரணத்தினோட நான் போய் அவரோடு கூட உயிரோட எழுந்திருப்பேன், எல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு காரியத்தை மறந்துடாத, அவரோடு ஐக்கியமா இருக்கிறதற்கு தான் இவ்வளவு காரியத்தையும் தெய்வம் செஞ்சார். எவ்வளவு காரியத்தையும் செஞ்சாரு. நீ ஏசப்பாவுடைய சிலுவையின் மரணத்தை ரொம்ப எடுத்துக்கிற சந்தோஷம், ரத்தத்தை எடுத்துக்கிற சந்தோஷம், அவர் எனக்காகத்தான் எல்லாத்தையும் செய்து முடித்தார் நம்புற ரொம்ப சந்தோஷம். ஆனா அவ்வளவுத்தையும் செய்தது எதற்காக? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஐக்கியத்துக்காக அதை செஞ்சாரு. ஆனா நீ எதுக்காக செய்யற தெரியுமா?
எப்படியாவது நரகத்துக்கு தப்பிச்சுட்டா, எப்படியாவது பாதாளத்துக்கு என்ன சட்டியில போட்டு வறுப்பாங்களானே, அதுக்கு தப்பிச்சுட்டா, அதுக்கு இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்கள்ல சொல்ற மக்களே, அவரோடு கூட நடக்கிறவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும். அவரோடு கூட வாழ்றவங்க மட்டும்தான் பிழைக்க முடியும். அவரோடு கூட உறவாடுகிற, அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கிற, அவர் கூட அவர் சிந்தனையா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நாட்கள்ல கர்த்தருக்காக விசுவாசமா நிற்க முடியும். இல்லாதவங்க நிற்க முடியாது, இல்லாட்டி நிற்க முடியாது. அதனால தான் அந்த வசனத்தினுடைய முதல் வசனம் சொல்லுது, 8வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். மக்களை நல்ல கவனி இந்த வார்த்தையை. இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் அப்படின்னா நியாய தீர்ப்பு நாள். என்ன நாள்? நியாய தீர்ப்பு நாள்னு ஒரு நாள் இருக்கு ஐயா. There is a day called judgment day. There is a seat called judgment seat. எல்லா மனுஷனும் அதுக்கு முன்னாடி போய் நிக்கணும். என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி, என்ன கிரியை செய்திருந்தாலும் சரி, என்ன வார்த்தை பேசியிருந்தாலும் சரி, உன் சிந்தனையில என்ன நினைச்சிருந்தாலும் சரி, அது எல்லாவற்றிற்கும் கணக்கு கொடுக்கிற ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. அதை மறக்கவே கூடாது. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நீ எங்கேயும் கேட்கறதும் இல்லை, நம்ம கேட்கறது பல இடங்கள்ல செவிகளை விழுறதும் இல்லை. There is a day called judgment day. நம்மளுடைய எல்லா சிந்தனைகளும் எண்ணங்களும் அப்படி டிஸ்பிளேல ஓடுற மாதிரி ஓடுமா தம்பி? பயமுடுத்துறதுக்காக இல்ல, உண்மை. ஏன் தெரியுமா? நாம் எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணமா இருப்போமா? எப்படி இருப்போம்? நிர்வாணமா இருக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் டேல அது நடக்கும். அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட் டேல உன்னுடைய சிந்தனைகள், நினைவு, நீ செய்த காரியங்கள், யோசிச்ச காரியங்கள், என்ன இன்டென்ஷனுக்காக, என்ன மோட்டிவுக்காக, இது எல்லாம் அப்படியே ஓப்பனா மேல இருக்கிற அந்த நேரத்துல பைபிள் சொல்லுது, நீ குற்றம் சாட்டப்படாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் புள்ள ரொம்ப தங்கமானவன். என்னவானவன் சொல்லுங்க. என் புள்ள வாழ்க்கையில ஒரு தப்பும் செய்யல, என் பிள்ளை வாழ்க்கையில ஒரு பாவத்தையும் செய்யல, அவன் பரிசுத்தமான மனுஷன் அப்படின்னு உனக்கும் எனக்கும் ஆண்டவர் முன்னாடி சர்டிபிகேட் வேணும்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டா, இயேசுவின் ரத்தத்தை விசுவாசி, இயேசுவின் மரணத்தை விசுவாசி, அதை செய் இதை செய், டைரக்டா சீட்ல போய் தப்பிச்சிடலாம். இல்ல, வசனம் என்ன சொல்லுதுன்னா, திருப்பி படி மக்களே, அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். என்ன படுத்துவார்? It is not what you believe. ஏசப்பா ரத்தத்தை புடிச்சிட்டு பரலோகத்துக்கு போயிருவேன். எங்க போயிருவேன்? இல்ல. ஏசப்பா எனக்காக மரிச்சார், பரலோகத்துக்கு இல்ல தங்கம். ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்னாடி நிற்கும் போது உன்னையும் என்னையும் குற்றம் இல்லாமடா நிறுத்துகிறது யார் தெரியுமா? உனக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு 10 நாளைக்கு இல்ல, 15 நாளைக்கு இல்ல, 20 நாளைக்கு இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்குள்ள முடிவு பரியந்தம் உன்னை ஸ்திரப்படுத்துகிறார். முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை ஸ்திரப்படுத்துகிறார் என்றால் அங்க என்ன வேலை செய்து தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு எனக்கும் எப்படி சார் கரெக்ட் பண்ண முடியும்? ஐக்கியம் இல்லாத ஆளை எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஐக்கியம் வைக்காத ஆளை எப்படி சீர்படுத்த முடியும்? ஐக்கியம் இல்லாத ஆளை எப்படி உணர்த்த முடியும்? ஐக்கியம் இல்லாத ஆளு கூட எப்படி அன்பு செய்ய முடியும்? ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், உங்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்தும்படி உனக்கு கூட நான் ஐக்கியமா இருந்து உன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல சொல்றேன் மக்களே, நமக்கு ஆவியானவருடைய ஒரு க்ளோஸான வாக்கு வேணும், ரொம்ப டீப்பான வாக்கு வேணும். உன் நினைவு, உன் உணர்வு, உன் பேச்சு, உன் ஏக்கம், உன்னுடைய மோட்டிவ், உன்னுடைய இன்டென்ஷன் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரோட அலைன் பண்ணி அவரோட ஐக்கியம் வைக்கிறதுக்கு எவ்வளவாய் உன்னை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாயோ, வாக்கு தத்தங்களை பிடிச்சு நான் உனக்கு சொல்றேன், தேவன் உன்னை குற்றமற்றவனாய் மேல நிறுத்துகிறதுக்கு உண்மை உள்ளவர். எவ்வளவு பெரிய பாவியா வேணாலும் நீ இருக்கலாம், இதுவரைக்கும் நீ செய்யாத தவறுகள் இல்லாம இருக்கலாம், பாவங்கள் இல்லாம இருக்கலாம், பரிசுத்தத்துக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், அவ்வளவு மோசமான லைஃப் ஸ்டைல் இருக்கலாம். ஆனா நான் உனக்கு சொல்றேன், ஒரு மனுஷனோட வைக்கிற ஐக்கியம் உன்னைய குற்றமற்றவனாய் நிறுத்த போதான். யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர்.
பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் அழைத்து இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? டு ஹேவ் ஃபெலோஷிப் வித் யூ. இன்னைக்கு நல்ல வசனம் படிக்கிற தங்கம், நல்லா செபிக்கிற, நல்லா ஆராதிக்கிற, நல்ல பாட்டு பாடுற, என்னென்னமோ செய்யற, ஆனா உனக்கும் அவருக்கும் ஒரு ஐக்கியம் இல்லவே. உனக்கும் அவருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. உனக்கும் அவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஓடவே மாட்டேங்குது. நான் சொல்லட்டா, ஐக்கியம்னா என்ன தெரியுமா? கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்கணும், பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஏதாவது நடக்குதா? அப்படியெல்லாம் நடந்த மாதிரி எனக்கு சொல்றேன். இது ரொம்ப அவசியம் தங்கம், அவசியம். ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட உள்ள ஒரு சத்தம் கேட்கும். எஸ் மகன். ஐயா கூப்பிட உள்ள ஒரு சத்தம் கேட்கும். பெருமூச்சு விட, ஏசப்பா. பைபிள் என்னவா சொல்லுது? உடைய பெருமூச்சின் சத்தத்தை அறிஞ்சிருக்கிறாரா. எந்த மூச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுப்பாரா அவரு. யாரு? அவ்வளவு சென்சிட்டிவான ஆளை உள்ள வச்சிருக்கிறோம். ஐயா ஆண்டவரே இன்னைக்கு சொல்லு, உம்மோடு ஐக்கியப்படுகிறதற்கு நான் விரும்புறேன். நியாய தீர்ப்பு நாள்ல நான் உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு ஈஸியா எடுத்துக்காதீங்க. ஏன்னு திருப்பி திருப்பி சொல்றேன். வாசிங்க ஒரு வசனத்தை, எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன நாளுக்காக? எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ரட்சிக்கப்படுகிற அந்த நாளுல, அதாவது நியாய தீர்ப்பு நாளுல, கர்த்தரிடத்துல வாசம் செய்யும்படி போகிற நாள்ல, உண்மையை சொல்லப்போனா அவர் உங்களை எடுத்துக்கொள்ளுகிற அந்த நாள்ல பைபிள் சொல்லுது, நீங்க அந்த இடத்துக்குள்ள உள்ள போகணும்னா அப்பழுக்கற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுடைய சித்தத்தின்படி உங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய் நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முத்திரை ஒண்ணு இருக்கா. அந்த முத்திரை தான் யாரு? பரிசுத்த. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு பெற்றிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். ரைட், சூப்பர், சரியா? ஐயா, பரிசுத்த ஆவியை பெற்றதுனால நீ நான் நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம நின்றுவோம் நினைச்சேன்னா தப்பு. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கேன், ஏதோ ஒரு நாள் பெற்றிருக்கிறேன், அவரை விசுவாசிச்சு பெற்றிருக்கிறேன், ஒரு அபிஷேக கூட்டத்தில் பெற்றிருக்கிறேன், அதனால நான் கண்டிப்பா பரலோகத்தில் போய் நின்றுவேன் நினைச்சேன்னா தப்பு. ஏன் தப்புன்னு சொல்றேன். இந்த வசனம் முடியும் போது எப்படி முடியுதுன்னா, முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, சத்தமா முத்திரைய பெற்றிருக்கிற நீ மீட்கப்படுவாய்னு எழுதல. முத்திரைய பெற்றிருக்கிற நீ நியாய தீர்ப்பு நாள்ல தெய்வத்துக்கு முன்னாடி நிப்பேன்னு எழுதல. முத்திரைய பெற்றிருக்கிற நீ தைரியமா அவருக்கு முன்னாடி நின்றுவேன்னு எழுதல. என்ன எழுதுதுன்னா, முத்திரையா இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பெயர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். அவரை துக்கப்படுத்தாமல் ஒரு உறவிலும் ஐக்கியத்திலும் இருக்கிற உன்னை கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்துவார். நீ பலரும் யோசிக்கிற, பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன், அப்ப நான் பரலோகத்துக்கு போயிடுறேன். நோ சார், நோ. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால தான் நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா எங்க தெரியுமா வித்தியாசம் இருக்கு? எங்க டிஃபரன்ஸ் வருது தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நீ எவ்வளவாய் ஐக்கியம் கொள்ளுகிறாயோ, எவ்வளவு உறவு வைத்திருக்கிறாயோ, எவ்வளவு சீராய் நடக்கிறாயோ, அவரை எவ்வளவு துக்கப்படுத்தாமல் நடத்துகிறாயோ, அதை பொறுத்து தான் மேல உன்னைய தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். நீ கொஞ்சம் யோசிங்க, உன்னைய ஸ்திரப்படுத்துகிறது யாருன்னு பைபிள் சொல்லுது? பரிசுத்த. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். சரியா? அவரை துக்கப்படுத்தினா எப்படி ஸ்திரம் வரும்?
அவரை துக்கப்படுத்திட்டு எப்படி உன்னை ஸ்திரப்படுத்துவார்? அதுவும் அவருடைய சமூகத்துக்கு முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் கூட குற்றம் சாட்டப்படாதபடிக்கு அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவாராம். அப்பா, அப்படின்னா என் கேரக்டரை எவ்வளவோ அவர் மோல்ட் பண்ணணும், என்னுடைய குணங்களை எவ்வளவோ அவர் மோல்ட் பண்ணணும், என்னுடைய சுபாவங்களை எவ்வளவா மோல்ட் பண்ணணும், என் பார்வையை எவ்வளவா மோல்ட் பண்ணணும், என்னுடைய செவியை, என் சிந்தனைகளை, என் நினைவுகளை எவ்வளவா அவர் ஸ்திரப்படுத்தணும். அவரை துக்கப்படுத்தினா அவர் ஸ்திரப்படுத்துறது இல்லை. ஒரு நாளும் நீ ஏன் தெரியுமா அப்படியே இருக்கிற? 10 வருஷம் 5 வருஷம் ஆயும் அப்படியே இருக்கிறேன். பரிசுத்த ஆவியான பெற்றும் அப்படியே இருக்கிறேன். தெய்வத்துக்காக என்னால எழும்பவே முடியல, அப்படியே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாலும் அவர் உன்னை ஸ்திரப்படுத்தும்படி, அவருடைய இமேஜுக்கு உன்னை மாற்றும்படி நீ அவரோடு ஐக்கியப்படல, அவரிடத்துல பேசல, அவரிடத்துல என்னன்னு விசாரிக்கல. நீ கொஞ்சம் என்னைக்காவது போய்கிட்டு இருக்கும் போது ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு பாரு, உடனே சத்தம் கேட்கும். ஐயா கூப்பிட்டு பாரு, பரிசுத்த ஆவியானவரே கேட்டு பாரு, அடுத்த நிமிஷம் உள்ள இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஏன்யா பேசவே மாட்டீங்க? மக்களை, ஐக்கியம் இல்லாம எங்க நிக்க முடியாது. ஜட்ஜ்மெண்ட் சீட்ல ரத்தத்தை வச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் சீட் போயிடலாம்னு நினைக்காத. பைபிள் அப்படி சொல்லல. ஏசப்பா எனக்காக மரிச்சாரு, ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுவேன் நினைச்சிடாத. அப்படி பைபிள் சொல்லல. அவர் உயிரோட எந்திரிச்சிட்டாரு, அதனால என்னையும் உயிரோட எழுப்புவார், அப்படி பைபிள் சொல்லல. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதற்கு ஐக்கியம் அவசியம். அப்ப ஏசப்பாவுடைய ரத்தம், பக்கத்துல தட்டி சொல்லு, ஏசப்பாவுடைய ரத்தம், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, இது எல்லாமே அவரோடு ஐக்கியம் வைக்கிறதுக்கு. அவர் பாவத்தை கழுவுகிறது, அவரோடு ஐக்கியம் வைக்கிறதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது, அவரோடு ஐக்கியம் வைக்கிறதற்கு, பாவத்தின் வல்லமையிலிருந்து உன்னை தூக்குகிறது, அவரோடு ஐக்கியம் வைக்கிறதற்கு, உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை ஜெயிக்க வைக்கிறது, அவரோடு ஐக்கியம் வைக்கிறதற்கு. ஐக்கியம் வச்சிருந்தா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நியாய தீர்ப்பு நாள்ல உன்னை குற்றமற்றவனாய் நிறுத்துவேன், உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை கழுவி, உன்னை நிலை நிறுத்துவேன். ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா ஐக்கியங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு ஸ்கிப் பண்ணி ஏசப்பா ரத்தம்னு போயிட்ட. தப்பு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? டைரக்டா ஏசப்பா ரத்தத்தை பிடிச்சிட்டு எங்க போயிடலாம்? பரலோகத்துக்கு. நோ. ஏசப்பா எனக்காக உயிரோட எஞ்சிருக்கிறாரு, மாதிரி உயிர் தெளிந்த வல்லமை இல்ல. இவை எல்லாம் எதுக்கான சோர்ஸ்னா, ஐக்கியம் கொள்ள முடியாத அந்த தெய்வத்தோட, பரிசுத்தமான தெய்வத்தோட ஐக்கியம் கொள்ளுகிறதற்கு லீகல் அக்ரிமெண்ட். பக்கத்தில் தட்டி சொல்லு, லீகலான அக்ரிமெண்ட். இந்த ஏசப்போடைய ரத்தம் இது என்ன செய்யுதுன்னா, ஏசப்போட ரத்தம் அவர் உயிரோட எழுந்தது, பாதாளத்தை ஜெயித்தது, இது எல்லாம் 2 ராஜ்யத்துக்கு நடுவில் இருக்கிற அக்ரிமெண்ட், லீகல் அக்ரிமெண்ட். எந்தெந்த ராஜ்யம்? வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும், இருளினுடைய ராஜ்யத்திற்கும், பிசாசனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நடுவில் ஏசப்பா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கிறார். என்ன அக்ரிமெண்ட்? சிலுவையில் தன்னுடைய மரணத்தின் மூலமா, உயிர்த்தெழுதல் மூலமா ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு தெரியுமா? இனிமே என் புள்ள அடிமை கிடையாது, யாரோட உறவு கொள்ள முடியும், இதுக்கு நீ ஒரு நாளும் தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். யார்கிட்ட? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இது ஒரு அக்ரிமெண்ட். பிசாசுக்கு எதிராக இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட், ஒரு லீகல் அக்ரிமெண்ட். இந்த லீகல் அக்ரிமெண்ட்டை பயன்படுத்தி அவரோடு உறவுக்கு முயற்சி செய்யணும், அவரோடு ஐக்கியத்திற்கு முயற்சி செய்யணும். லீகல் அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு பாவத்துக்கு போறது இல்லை. லீகல் அக்ரிமெண்ட்டை வச்சுட்டு ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்றது இல்லை. லீகல் அக்ரிமெண்ட் எதுக்குன்னா அவரோடு பேசுறதுக்கு. அன்பார்ச்சுனேட்டா அந்த லீகல் அக்ரிமெண்ட்டை நீ தப்பா பிரயோஜனப்படுத்துற. அவரோட பேசுறதை தவிர எல்லாமே நடக்குது, அவரோடு நடக்கிறத தவிர எல்லாமே நடக்குது. ஏசப்பா ரத்தம், பேய் வந்துருச்சு, ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னா உடனே இயேசுவின் ரத்தத்தினால என்னது? நீ தெய்வத்தோட பேசி, பேய் ஓடும். நீ தெய்வத்தோட உறவாடு, பேய் ஓடும். தெய்வத்தோட உறவாடு, பாவம் விலகும். தெய்வத்தோட உறவாடு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும். தெய்வத்தோட ஐக்கியத்துக்கு வா, ஐக்கியத்துக்கு வா. ஏன்னா அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார்.
நீ பரலோகத்துக்கு போகணும், தங்க வீதியில் நடக்கணும், ஆண்டவர் எனக்கு அப்படியே வச்சிருப்பாரு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் தொங்கும், பயங்கரமாக இருக்கும். அதுக்கு இல்லை. ஒரே ஒரு நோக்கம்தான், என்னைய படைச்ச ஏசப்பா கூட ஐக்கியம் கொள்ள போகிறேன், அவரோடு பேச போகிறேன், அவரோடு உறவாட போகிறேன். அதனால தான் அந்த வசனம் அப்படி சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று, திருப்பி போடுங்க, முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை, do not grieve the Holy Spirit. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. யாருக்கு உட்பட்டு இருந்து? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, எதின்படி நடக்காம, மாம்சத்தின்படி நடவாமல், அடுத்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஏசப்பாவை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படி இல்லை. ஏசப்பாவை சும்மா நம்புறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு அப்படி எழுதல. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்புன்னு எழுதல. இயேசுவின் மரணத்தை உயிர்த்தெழுதலை நம்புறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பை இல்லைன்னு சொல்லல. இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, அடுத்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஆவியின்படி நடக்கிறதுனா என்ன? உறவு. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரோட ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு. அவர் திடீர்னு சொல்றாரு, இங்க திரும்பாத பார்க்க. இந்த சின்ன சின்ன கான்வர்சேஷனுக்கு பேர் தான் என்ன? ஆவியின்படி நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தப்படுகிறவர்களுக்கு உங்களுக்கோ ஆக்கினை தீர்ப்பு. பேசிக்கா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்திரப்படுத்துகிற ப்ராசஸ்ல தன்னை என்கேஜ் பண்ணாத எந்த ஆத்மாவும் எங்க போறதில்ல. ஒரே வார்த்தையில சொல்றேன், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்திரப்படுத்துகிற, மாற்றுகிற, மறுரூபப்படுத்துகிற ப்ராசஸ்ல இல்லாத எந்த ஆத்மாவும் கடைசி நிமிஷத்துல 1000 தடவை இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னாலும் போக மாட்டேன். ஏன்னா நீ எதோட என்கேஜ் பண்ணல, நீ the complete picture-ஐயே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. இயேசுவின் ரத்தம் என்னை எங்க கொட்டிட்டு போயிரும்? இயேசுவின் ரத்தம் பரிசுத்தரோடு உறவாட வைக்கும். பாவத்துல இருந்து உன்னை செப்பரேட் பண்ணும். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லம் அந்த உலகத்தை ஜெயிச்சு அவரோடு உறவாடுகிறதுக்கு வைக்கும். அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற உனக்கு பரலோகம் கன்ஃபார்ம். பக்கத்துல பார்த்து பரலோகம் கன்ஃபார்ம். அல்லேலூயா. நான் சொல்லலையா, எது சொல்லுது? பைபிள் சொல்லுது. அப்ப ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கணும், ஆவியானவருடைய ஸ்திரப்படுத்துகிற ப்ராசஸ்ல, நிலைநிறுத்துகிற ப்ராசஸ்ல, பலப்படுத்துகிற ப்ராசஸ்ல ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத ஆளு எங்க போறது இல்ல. நோ நோ. சரி, நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நம்ம கண்டிப்பா பரலோகம் போயிருவோம்னு எதை வச்சு சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு. ஆனா நான் நிச்சயமா ஆண்டவர் சமூகத்துல போயிருவேன், பரலோகத்துக்கு போயிருவேன், எதை வச்சு சொல்றீங்க? சொல்லுங்க. நான் சொல்லட்டா, தைரியமா எந்த மனுஷனால சொல்ல முடியும் தெரியுமா? யார் ஒருவன் கான்ஸ்டன்டா அவரோட கம்யூனிகேஷன்ல இருக்கிறானோ, கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கானோ, ஈஸியா அவனால சொல்ல முடியும், நான் எங்க போயிருவேன். ஏன்? அவர் கூட தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. நீங்க ஏனோக்கிட்ட கூப்பிட்டு, ஏனோக்கே நீ பரலோகம் போயிருவியாப்பா அப்படின்னு கேட்டா சிரிப்பாரு. ஏன்? நான் எப்பவும் யாரு கூட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏனோக்கே நீ எப்படிப்பா ரட்சிக்கப்பட்டுருவியாப்பா, நீ எப்படி உன்னை கரை சேர்ந்துருவியா அப்படின்னு கேட்டா சிரிப்பாரு. ஏன் சிரிப்பாருன்னா, கரை சேர்த்துறவர் கூட எப்பவும் நான் என்ன செய்றேன்? அந்த நம்பிக்கை உனக்கு வந்துருச்சுன்னா நம்மளை விட தைரியசாலி. அண்ணே குண்டு போடுறாங்க, போட்டா போட்டு போறாங்கப்பா. இந்த தெய்வம், இந்த உலகத்தை ஆளுகிற தெய்வத்தோட எனக்கு என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு. ஆனா உனக்கு தொடர்பே எங்க வரும் தெரியுமா? பஸ்ல,
ஃப்ளைட்டில் காரில் ஃப்ளைட்டு கிடுன்னு ஆடும்போது தான் உனக்கு என்ன உண்டாகும்னா தொடர்பே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தை சொல்றேன், அதை சொல்றேன், இதை சொல்றேன். எதுக்கு? ஃப்ளைட் எங்கேயாவது போய் கண்டிப்பா இடிச்சிரும்னு, வெடிக்க போகுதுன்னு தெரியும். அப்ப ஒரு ஐக்கியம், ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் இல்லை. தம்பி இல்ல ராஜா, ஏன் உனக்கு இந்த பயம்? நான் நினைச்சு பார்த்தேன், நம்மகிட்ட கேட்கிற அந்த கேள்வியை ஏனோக்கிட்ட போய் கேட்டிருந்தோம்னா அவர் எவ்வளவு சிரிச்சிருப்பாரு. எலியாட்ட போய் கேட்டிருந்தா எவ்வளவு சிரிச்சிருப்பாரு. ஏனோக்கிட்ட போய், ஏனோக்கனே நீங்க நிச்சயம் பரலோகம் போயிருவீங்களா, உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கானே அப்படின்னு கேட்டா சிரிப்பாரு. ஏன்னா பரலோகமே என் கூட தான். ஏசு என்ன தெரியுமா சொல்றாரு? மகன், ஒருவன் என்னுடைய வார்த்தையின்படி நடந்தா, என் வசனத்தின்படி நடந்தா, நாங்க யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் வந்து உன்னோடு கூட வாசம் பண்ணுவோம். அப்புறம் என்ன பயம்? அப்புறம் என்ன பயம்? நீ வாசமா இருக்கிறதையும் விரும்பல, ஐக்கியமா இருக்கிறதையும் விரும்பல, பாவம் கழுவப்படுறத மட்டும் விரும்புற. எதுக்கு? வெளுத்துருவாங்கன்னு. எதுக்கு? அப்படியாவது பரலோகம் நிச்சயமா, எப்படியாவது இல்லாட்டி ஆண்டர் ஆசீர்வாதம் இல்லாம போயிருச்சுன்னா லைஃப்ல, அது இல்லாம இது இல்லாம போய் தெய்வம் தண்டிச்சுட்டாருன்னா இல்ல. நீயும் நானும் எதை கான்சென்ட்ரேட் பண்ணும் தெரியுமா? இன்னையில இருந்து அவர் நம்மளோடு வாசம் பண்ணணும், அவர் நம்மோடு தங்கி இருக்கணும், அவர் நம்மோடு நடக்கணும், அவர் நம்மோடு பேசணும். ஏனோக்க நினைக்கும் போது என் மனசெல்லாம் கதங்குது. ஐயா, எப்படி ஐயா அந்த மனுஷனால இப்படி நடக்க முடிஞ்சிச்சு? அதே போல நாங்களும் நடந்தா எங்களுக்கு என்ன பயம்? உனக்கு என்ன பயம்? எதிர்காலத்தை குறித்து என்ன பயம்? ஏனோக்கிட்ட போய் யாராவது கேட்க முடியுமா? சார் உங்க ஃபியூச்சர் பிளான் என்ன? சிரிப்பாரு. சார் நீங்க எப்படி சார் வாழ்க்கையில் ஏதாவது செய்யலான்னு முடிவில் இருக்கீங்களா? சிரிப்பாரு. ஏன் சிரிப்பாரு தெரியுமா? செஞ்ச வேலையினால இல்ல, என் கூட ஒருத்தர் டெய்லி என்ன செய்யறாருன்னா பேசுறாரு. that makes the difference. இன்னைக்கு பல கேள்விகளோட அந்த இடத்துல நீ இருக்கலாம். எதிர்காலம் என்னவாகும், அது என்ன ஆகும், இது என்ன ஆகும்? நான் உனக்கு சொல்றேன், அவரோட பேச ஆரம்பி. பக்கத்துல பார்த்துருங்க, அவரோட பேச ஆரம்பி. எல்லா கேள்வியும் புஷ்வானம் போல மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, ஆவியானவரே, நான் உங்களோட நீ பேசிக்கிட்டே இருக்க போறேன், உங்களோட ஐக்கியம் கொள்ள போறேன், உங்களோட உறவாட போறேன். நீங்க என்னை நடத்தணும், நீங்க என்னை ஸ்திரப்படுத்தணும், நீங்க தான் என்னை குற்றமற்றவனா நிறுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாறுங்க, மாறுங்க. சும்மா அதை விடு, இதை விடு, பாவத்தை விடு, அதை விடு, இல்லாட்டி வாழ்க்கை போயிடும், தரிசா போயிடும். இல்லை ராஜா, அதை விட மேன்மையான ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் சொல்றேன். அவரோட நீ வாழலாம், அவரோட நடக்கலாம், அவரோட நீ வாசம் பண்ணலாம். அல்லேலூயா. இப்ப யார் ஐக்கியம் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, வாசிங்க ஒரு வசனத்தை. 1 யோவான் 1:5. ஒருவேளை நீ ஆண்டவரோட ஐக்கியம் வைக்கணும்னு முடிவு பண்ணா சில காரியங்களை தலையில வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. வாசிங்க 1 யோவான் 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. First thing that we need to keep it in our mind is God is light. அப்படின்னா என்ன? தேவன் ஒளியாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இப்ப ஆண்டவரோட ஐக்கியம் வைக்கணும்னு தோணுது? கை உயர்த்துங்க பார்க்கலாம். சூப்பர். இப்ப ஆண்டவரோட நீங்க ஐக்கியம் வைக்கணும்னா அதுக்கு பேசிக்கா சில ஃபவுண்டேஷன் உங்க சிந்தனையில இருக்கணும். அதுல ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஒளியா இருக்கிறார்னா என்ன? உடனே நீங்க சொல்லுவீங்க, அவர்கிட்ட பாவமே கிடையாதுனே, அவர் ரொம்ப பரிசுத்தர்னே, அப்பழுக்கற்றவர்னே, அப்படிப்பட்டவர், அவர் எப்படி ஒளியில இருக்காரு? அது இல்ல ராஜா. ஒளியா இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, அவர் எதை நிர்ணயம் பண்றாரோ அதுதான் பரிசுத்தம். அவர் எதை சரின்னு சொல்றாரோ அதுதான் சரி. அவர் எதை தவறுன்னு சொல்றாரோ அதுதான் தவறு. தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னா கையை பிடிச்சு சொல்லுங்க, அல்டிமேட்டா அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான். அல்லேலூயா.
நாம உடனே அதை ரொம்ப சின்னதா குறிக்கிட்டோம். என்ன குறிக்கிட்டோம்னா, தேவன் ஒளியா இருக்கிறா அப்படின்னா அவர் ரொம்ப பரிசுத்தமா இருப்பார். இல்ல, பரிசுத்தமா இருக்கிறதுனுடைய டெஃபினிஷன் அது கிடையாது. பரிசுத்தத்தினுடைய டெஃபினிஷன் எங்க இருக்குன்னா, அது யாருகிட்ட இருந்து தொடங்குதுன்னா, ஒளியா இருக்கிற தேவனிடத்திலிருந்து தொடங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எதை தப்புன்னு சொல்றாரோ அது உனக்கும் எனக்கும் என்னவா இருக்கணும்? அவர் எதை சரின்னு சொல்றாரோ அது உனக்கும் எனக்கும். அவர் சரின்னு சொல்றது தான் பரிசுத்தம், அவர் தப்புன்னு சொல்றது தான் பரிசுத்தம். அவர் சரின்னு சொல்றது உனக்கு தப்புன்னு தோணினாலும், இல்ல அவர் தப்புன்னு சொல்றது உனக்கு சரின்னு தோணினாலும், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த குலைச்சல். என்ன குலைச்சல்? அப்ப ஐக்கியம் வைக்கணும்னு நினைக்கிற ஆளுக்கு இருக்க வேண்டிய சிந்தனை என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்வேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உனக்கு சில விஷயம் சரியா படும். சொல்லு, சரியா படும். இது சரியா வரும்னு தோணும். ஆனா அங்க இல்ல விஷயம். அவர் எதை சரின்னு சொல்றாரோ, அந்த ஒளி என்ன சரின்னு சொல்லுதோ அது மட்டும்தான் சரி. அல்லேலூயா. நாம உடனே அதை என்னன்னு சொல்லிட்டோம்னா, தேவன் ஒளியா இருக்கிறார், நாமும் ஒளியா இருக்கிறோம். நாம ஒளி இல்லை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க 7வது வசனத்தை. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் என்னவா? அவர் ஒளியா இருக்கிறார், நீங்கள் ஒளியிலே என்ன செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பா சொன்னாரு, நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சம், நானே இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, என்ன செய்யுங்க? பின்பற்றி. அப்படின்னா நான் இன்னைக்கு சொல்றேன், தெய்வம் பலருடைய வாழ்க்கையில இது வேண்டான்னு சொல்றார், இது தவறுன்னு சொல்றார். ஆனா அது உன் பார்வைக்கு சரியா படுது. ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ வெளிச்சத்துல இல்ல, நீ வெளிச்சத்துல இல்ல. வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நீ எதுல இல்ல? வெளிச்சத்துல. ஏன் வெளிச்சத்துல இல்லைன்னா, அவர் சரின்னு சொல்றத நீ என்னன்னு சொல்ற? சொல்லுங்க. பக்கத்துல கை பிடிச்சுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை என்பது உங்க நினைப்புல தோன்றதெல்லாம் இல்லை. அவர் எதை சரின்னு சொல்றாரோ அதை நீங்களும் சரின்னு சொல்லணும். அவர் எதை தப்புன்னு சொல்றாரோ அதை நீங்களும் தப்புன்னு சொல்லணும். அவர் எதை நியாயம் தீர்க்கிறாரோ அதை நீங்களும் நியாயம் தீர்க்கணும். அவர் எதை மன்னிக்கிறாரோ அதை நீங்களும் மன்னிக்கணும். மொத்தத்தில் அவர் என்ன செய்யறாரோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றதுக்கு பேர் தான் என்ன வாழ்க்கைனா பரிசுத்த. நான் சொன்னது புரிஞ்சா? நம்ம உடனே என்ன செய்வோம்? பீடி குடிக்கலனே, சிகரெட் குடிக்கலனே, வேற என்ன, விபச்சாரம் பண்ணலனே, வேஷ்தனம் பண்ணல, பரிசுத்தமா வாழ்றேன். இல்ல ராஜா, இதெல்லாம் செய்யாத எத்தனையோ பேர் பரிசுத்தவான்கள் உண்டு. அப்ப சூப்பர் ஆட்கள் உண்டு. பரிசுத்தத்தினுடைய டெஃபினிஷன் இன்னைக்கு மறந்துடக்கூடாது. தெய்வம் எதை பரிசுத்தம்னு சொல்றாரோ அதுதான், எதை சரின்னு சொல்றாரோ அதுதான் சரி, எது தவறுன்னு சொல்றாரோ அதுதான். ஒரு எக்ஸாம்பிளை சொல்றேன், வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஐயோ, ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அவ்வளவு பேரும் வந்து, இவர் இதுல மோசே சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, இவரை சொல்லியிருக்காரு, இவரை கண்டிப்பா கல்லெறிஞ்சு என்ன செய்யணும், இப்ப கொலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு யாருகிட்ட அன்பார்ச்சுனேட்டா வந்து நின்னுட்டாங்கன்னா, யாரு அதை எழுதினாரோ, நீ செஞ்சதெல்லாம் தப்பு, ஆனா யாருகிட்ட வந்து நின்னுட்ட, யாரு எழுதினாரோ அவர்கிட்ட வந்து பக்கத்துல கைப்பிடிச்சல, அவர்கிட்டயே போய் சட்டம் பேசவே கூடாது. சில சொல்லுவானே, நான் உபவாசம் பண்றேனே, எதுக்கு? அந்த பிள்ளைங்க எப்படியாவது ஆண்டவர் ஓகே சொல்லணும்னே. எது? எந்த பிள்ளைய? அந்த பிள்ளைய ஆண்டவர் ஓகே சொல்றதுக்கு என்ன போறாராம் அவரு? சில ரெக்வெஸ்ட் எல்லாம், பிரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாம் வரும் மக்கள். என்ன தெரியுமா? இதுக்காக ஜோம் பண்ணிக்கங்க, ஆண்டவர் சித்தமா மாறணும். நான் சொல்லுவேன், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான சாமியார் நான் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான சாமியாரு.
இவனுங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு யாருகிட்டனா கட்டளைய நியமிக்கிறவரும் கட்டளைய கொடுக்கிறவரும் எது சரி எது தப்புன்னு சொல்றவர்கிட்டயே வந்து சொல்றாங்க, இவளை கல்லெறிஞ்சு கொல்லலாமா அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, அவர் மன்னிச்சுட்டா நீ மன்னிச்சுதான் ஆகணும். அவர் ஏத்துக்கிட்டா நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். செத்தால அவங்கள ஏத்துக்க மாட்டேன், எங்க அப்பா. He is the one who gives us decree. நம்மல்ல. We have the authority just to declare the things that are decreed. தேவன் நியமிச்ச காரியங்களை வாயை திறந்து பேசுறதுக்கு பிரகடனப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம் இருக்கே தவிர நாம ஒரு நியமனத்தை செய்யறதுக்கு நமக்கு என்ன இல்ல அதிகாரம். தெய்வம் சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாத, போயிட்டு வான்னு சொல்லிட்டாருன்னா தெய்வம் மன்னிச்ச ஆளை நாமளும் என்ன செய்யணும்? தெய்வம் ஏத்துக்கிட்ட ஆளை நீ நான் என்ன செய்யணும்? ஏத்துக்கணும். ஏன் தெரியுமா? எது பரிசுத்த ஜீவியம் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அப்படியே அட்டென்ஷன்ல நிக்கிறதுக்கு பேர் பரிசுத்த ஜீவியம் இல்ல. அவர் சரின்னு சொல்றத நானும் சரின்னு ஏத்துக்கிறேன், அவர் தவறுன்னு சொல்றத நானும் தவறுன்னு ஏத்துக்கிறேன். மன்னிக்க சொல்றீங்களா? மன்னிக்கிறேன். அவனை விட்டு விலகுன்னு சொல்றீங்களா? விலகுறேன். அந்த உறவு வேண்டான்னு சொல்றீங்களா? விலகுறேன். அது எவ்வளவுதான் எனக்கு பிரியமா என் சிந்தைக்கு என் எண்ணத்துக்கு மிக சரியா பட்டாலும் தெய்வம் தப்புன்னு சொன்னா தப்புதான். தேவன் ஒளியாய் இருக்கிறார். He is the source. சொல்லிட்டு அடுத்து வாங்க 12வது வசனத்தை. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இத சொன்ன உடனே அவ்வளவு பேர் ஷாக்ல இருக்கான். என்ன ஷாக்ல இருக்கான்னா, என்னடா அது மோசேயோட நியமனத்தையே இந்த ஆளு மாத்துறாருன்னா எவ்வளவு பெரிய டென்ஷன்ல இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் தன்னை ப்ரூவ் பண்றாரு. நான் யார் தெரியுமா? என்ன தைரியத்துல இதை நான் சொல்றேன் தெரியுமா? இந்த பொண்ணை நீங்க தண்டிக்க முடியாது, இவ பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இவ ஃப்ரீயா போகலாம், இவளுக்கு விடுதலையை கொடுத்துட்டேன்னு என்ன அதிகாரத்துல நான் அதை சொல்றேன் தெரியுமா? சொல்லிட்டு சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஐ அம் தி அத்தாரிட்டி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் தான் அத்தாரிட்டி. உங்க நினைப்புக்கெல்லாம் அவர் வளையற ஆளே இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அவர் சரினா நீங்களும் மொத்தத்துல மண்டையாட்டுறது மட்டும்தான். அவர் தப்புன்னு சொன்னா நானும். ஒருவேளை உன்னை பலரும் காயப்படுத்தி இருக்கலாம், கஷ்டப்படுத்தி இருக்கலாம், வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனா நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? உன்னுடைய சத்துருக்களை என்ன செய். அவர் சொல்லிட்டாருன்னா நீ நான் என்னதான் செஞ்சாகணும்? நேசிக்கணும். அவங்க செஞ்ச நீ செய்யறது மிக சரியா கூட இருக்கும். ரொம்ப 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 பெர்ஃபெக்ட்டா கோவப்பட்டிருப்ப, ரொம்ப சரியா தான் கோவப்பட்டிருப்ப, ரொம்ப. ஆனா தெய்வம் தப்புன்னு சொன்னா என்ன செய்யணுமா? தப்புதான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே இந்த இருதயம் எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? நீயும் நானும் எதை நோக்கி போகிறோம்னா ஐக்கியத்தை நோக்கி டிராவல் பண்றவங்க. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா? நான் ஒளியா இருக்கிறேங்கிறது உன் தலையில இருக்கணும். ஆனா அதுல பியூட்டி என்னன்னா, இதை சொல்லிட்டு வாசிங்க 15வது அதிகாரம். நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. இப்ப ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா நம்ம கிட்ட சுத்தி இருந்த ஆளுங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறானுங்க. என்ன அந்த ஆளு இப்படி என்னமோ புதுசா வந்து பேசுறாருன்னு சொல்லும் போது ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, நீங்க எல்லாம் எதன்படி நியாயம் தீர்க்கிற ஆளுங்க? மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிற ஆளு. அதுக்கு அடுத்த வசனம், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். மொத்தத்துல அவரையே அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, முதல்ல நான் தான் ஒளின்னு சொல்றாரு, சொல்லிட்டு நான் தான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு, சொல்லிட்டு சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு. இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, அப்ப சத்தியம் எது அப்படின்னா அவரே சொல்றாரு, நானே வழியும், நான் தான் பாஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த மைண்ட் செட் உனக்கு எனக்கு இன்னைக்கு வரணும். என்ன நிலைமை ஆண்டவர் பலரையும் நான் சொல்றேன், இங்க இருக்கிற பலரையும் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீ போற ரூட்டு தப்பு. ஆனா உனக்கு அது ரொம்ப சரியா தெரியுது. ஃபியூச்சர்ல இப்படி ஆகும் அப்படி ஆகும் கால்குலேஷன்லாம் போட்டு போகிற, இது பக்காவா சிங்க் ஆகும். ஆண்டவர் சொல்ற ஆகாது. நீ செய்யறதுக்கு பேரு பாவம். என்னது நீ செய்யறதுக்கு பேரு? நல்லா கவனி. விபச்சாரம் செஞ்சாதான், வேசித்தனம் பண்ணாதான் பாவம் இல்ல. தெய்வத்தை விட்டு விலகினாதான் இல்ல. தெய்வம் நியமனம் பண்ணினதை விட்டு தாண்டினாலே அதுக்கு பேர் என்னதான்? அல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவர் கொஞ்சமாவது காம்ப்ரமைஸ் ஆவாரா? ஏதாவது நம்மளுடைய விருப்பங்கள்லாம் கேட்பாரா அப்படின்னு கேட்டா, வாசிங்க இந்த வசனத்தை. 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. முடிச்சிட்டாரு. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோ காம்ப்ரமைஸ். புள்ளி வச்சா புள்ளி வச்சதுதான். கடுகளவு இருள் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க மாம்சத்துக்கோ மனுஷிக எண்ணத்திற்கோ சிந்தனைக்கோ எண்ணத்துக்கோ அங்க இடமே. ஐக்கியம் வேணும்னா தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கும் போது, ஜட்ஜ்மெண்ட் சீட்ல நிற்கும் போது ஒரு அழுக்கு இல்லாம குற்றமற்றவர்களா தெய்வம் அப்படியே சுத்த பொண்ணா உன்னை கிளீனா நிறுத்தணும்னு நினைச்சனா, ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் உனக்கு எனக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அவர் தான் பாஸ். அவர் வைக்கிறது தான் சட்டம், அவர் வைக்கிறது தான் நீதி. அவர் யாருகிட்ட தாழ்ந்து போக சொல்றாரோ தாழ்ந்து போகணும். யாருக்கிட்ட குனிஞ்சு கொட்டுவாங்க தம்பினா என்ன செய்யணும்? இதை யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் தெரியுமா? ஏசப்பா கிட்ட இருந்தே. ஏன் தெரியுமா? பிதாவினுடைய சித்தம் என்னவோ அதை முடிவு பரியந்தம் என் பாஸ் என்ன சொல்றாரோ அதை செய்யறேன்னு செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புள்ளிய கூட மாத்த முடியாதியா. பலருக்கும் ஆண்டவரோட உறவாட முடியாம, பேச முடியாம, ஐக்கியத்தில் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ தேவனுடைய ஆர்டினேஷனுக்கு விரோதமா, அவர் ஆர்டைன் பண்ண காரியத்துக்கு விரோதமா ஒரு பாயிண்ட்ல நீ எங்கேயோ நிக்கிற. அதனால தான் ஆண்டவரே கூப்பிட்டாலும் சத்தம் கேட்க மாட்டேங்கி, தெய்வமேன்னு கூப்பிட்டாலும் சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஆண்டவரே என் கூட பேசுறீங்களான்னு பேசாததுக்கு ரீசன் என்னன்னா, உன்னுடைய பேசிக் மைண்ட் செட் எங்க இருக்குன்னா, அவர் ஒளியா இருக்கிறார், அவரில் கடுகளவு என்ன இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நியமிச்ச நியமனத்துக்குள்ள என் மாம்சிக எண்ணத்தை ஒரு செகண்ட், ஒரு பெர்சன்ட் கூட இன்ஜெக்ட் பண்ண முடியாதுன்னு இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்றதுனால தான் அவரோட நீ ஐக்கியம் வைக்க முடியல, அவரோட உறவாட முடியல, அவரோட பேச முடியல, அவருடைய வழி நடத்துதலை கேட்க முடியல, அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. ஏன் தெரியுமா? இருளை எங்க இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ற? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னையோட நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு அவர் என்ன வழியில போறாரோ, அவர் என்ன ரூட்ல போறாரோ, என்ன சொல்றாரோ, தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு பேசாம நடந்தோம்னா நம்மளை கொஞ்சி தீத்துருவாரு டெய்லி. இதை நான் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சியா. நான் கூட யோசிச்சேன், பல வருஷங்களா தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் பரிசுத்தமா இருக்க பரிசுத்தம். அப்புறம் தான் ஒரு நாள் இதை வாசிச்சுட்டு இருக்கும் போது, பரிசுத்தத்துக்கு என்ன அர்த்தம்? பரிசுத்தனா என்ன? பரிசுத்தம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேனோ அதுக்கு பேர் தான் என்னது? பரிசுத்தம். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லு, நீங்க என்ன சொல்றீங்களா ஆண்டவரே? அதுதான் என் பார்வையில பரிசுத்தம். ஒருவேளை மக்களே, உனக்கு இப்போ மேரேஜ் ஆக போற டைமா, இல்லை பொண்ணு மாப்பிள்ள அப்படி யாராவது பார்க்கறதா இருந்தால் நான் சொல்றேன், உன் பார்வையில் சிலதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி இருக்கு, இது அழகா இருக்கிறது, அறிவா இருக்கிறது, திறமையா இருக்கிறது, அதை பார்க்காத. பரிசுத்தமா இருக்கிறதா பாரு. பரிசுத்தமா இருக்கிறதுனா என்ன? ஆள் பரிசுத்தமா இருப்பாங்களான்னா இல்ல, தேவனுடைய நியமனம் பரிசுத்தமானது. எது பரிசுத்தமானது? Look, we are not trusting that person. புரியுதா நான் சொல்றது? அந்த நபரை நீங்க பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி நம்புறது இல்ல. தெய்வம் அந்த நபரை தான் காமிக்கிறார்னா அது பரிசுத்தம் உள்ளதுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அந்த ஆளு
பரிசுத்தமா இருக்காரோ பரிசுத்தமா இல்லையோ, எங்க சுத்திக்கிட்டு இருக்கானோ எங்க சுத்திக்கிட்டு இருக்காளோ எனக்கு தெரியல. ஆனா முன்னாடி வந்து நிக்கும் போது ஆண்டவர் இதுதான் சொல்லிட்டாருன்னா அவங்க எப்படி இருக்காங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. படிச்சிருக்கானோ, அழகு இருக்கோ, அறிவு இருக்கோ, திறமை இருக்கோ, பயங்கரமா அப்படி இருக்கானோ இப்படி இல்ல 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 இல்ல. அந்த நியமனம் பரிசுத்தம் உள்ள நியமனம். ஏன்னா அது யார் கொண்டு வந்ததுன்னா தெய்வம். இப்ப இந்த நியமனத்துக்குள்ள நீ போயிட்டேன்னு வச்சுக்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒளியா இருக்கிற என்னிடத்தில் நீ ஒளியிலே நடக்கிறதுனால உன் கூடையே நான் இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்க்கும்போது அழகு அறிவு அழகெல்லாம் தயவு செஞ்சு பார்த்துறாதையா. நான் பார்த்ததுலே திண்டமானது அதுதான். ஐயோ கடவுளே, ஒரு வருஷத்துக்குள்ள மொத்த அப்பியரன்ஸ் மாறி போக நான் சொல்றேன் ஐயா. மொத்த அப்பியரன்ஸ் ஆனா பிள்ளைங்கெல்லாம் நல்ல முடி நல்லா வச்சிருக்கானே, தூக்கி சீவி இருக்கான், வேக்ஸ் போட்டுனா நினைச்சிடாத, பால் நிலா இங்க வந்துடும். தயவு செஞ்சு வேண்டாம் சரியா. பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஐயோ அண்ணே அப்படி எல்லாம் ஸ்லிம்மா இருக்கான், கிரைண்டர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவனுக்கு சொல்றேன் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடும். ஆனா நீ இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையினுடைய வெளிச்சம், நீங்க என் வாழ்க்கையினுடைய ஒளி. அப்படின்னா நீங்க என்ன நியமனம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். அதுல கடுகு அளவும் என் மாம்சத்தையோ இருளையோ நான் என்ன செய்ய போறதில்ல, ஏத்த போறதே. ஆனா இப்ப அடுத்து சொல்றாரு வசனம், 6வது வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். எனக்கு என்ன புரியலன்னா, ஒண்ணு நீ இருள நடந்தா இருள நட, தாராளமா உன் இஷ்டத்துக்கு என்ன செய்ய நட, இஷ்டத்துக்கு போ, எல்லாம் பண்ணு. நான் வெளிச்சத்துல தான் இருக்கேன்னு ஏன் போய் பேசுற? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ஏன் நான் வெளிச்சத்துல தான் இருக்கேன், ஆண்டவருடைய பிள்ளையாக்கும், தெய்வம் தான் எனக்கு உயிர், அவரு தான் எனக்கு பாசு, அவர் சொல்றது தான் எனக்கு பிடிக்கும், இதை எதுக்கு இந்த பொய்ய விடுற நீ? அப்பதானே இம்ப்ரெஸ் ஆவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்பதான்? மக்களே, நான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், பிசாசு நீ என்ன ரூட்ல இருக்கிறியோ, என்ன எண்ணத்துல வச்சிருக்கியோ அதே ரூட்ல தான் எல்லாரையும் கொண்டு வருவான். நீ என்ன நினைப்பண்ணா, நல்ல ஆவிக்குரிய பையனா எனக்கு என்னதாங்க சொல்லியா கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஆவிக்குரிய பையன் வரமாட்டான், ஆவிக்குரிய மாதிரி நடிக்கிறவன் உன் முன்னாடி வந்தா வசனமா பேசுவேன். சிஸ்டர், காலையில நான் அதை தியானிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆவியானவர் இது என் கூட தெளிவா பேசினாரும்பேன். நீயும் நம்பிக்கிட்டே இருப்ப. மொத்தத்துல நான் என்ன கேள்வினா, எதுக்கு நீ போய் பேசணும்? அப்படி என்ன தேவை இருக்கு? ஐக்கியமா இருக்கிறேன் ஆண்டவரோட அப்படின்னா தெய்வத்தோட இருக்கிற ஐக்கியத்தை வச்சு ஏதோ ஆதாயம் தேடுறேன்னு சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறேங்கிறத காமிச்சு ஏதோ ஆதாயம் தேடுறேன்னு அர்த்தம். ஆனா நீ தெய்வத்துடைய நியமனத்துக்கு அப்படியே சரண்டர் ஆயிருக்கியானா இல்ல. உனக்கு தேவை, நான் சொல்றேன், ஊழியம் செய்யறியா, ஐக்கியம் இல்லாம ஊழியம் பண்ணாத, ஐக்கியம் இல்லாம கர்த்தருடைய வேலையை செய்யாத, ஐக்கியம் இல்லாம வெளியில போய் அதை இதையும் காமிக்காத. உனக்கு என்ன இல்ல ஐக்கியம்? அப்புறம் எதுக்கு ஐக்கியம் இல்லாம ஏன் போய் பேசுறேன்னு சொல்லட்டா, அப்படின்னா தான் வெளியில மதிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா தான் இல்லையா, உன்னை நீயே வஞ்சிக்காத. பக்கத்துல கைப்பிடி சொல்லு, உன்னை நீயே வஞ்சிக்காத. ஐக்கியம் இல்லாட்டி ஐக்கியம் இல்லைன்னு ஒத்துக்கோ. தெய்வத்துடைய நியமனத்துக்கு, தெய்வத்துடைய சித்தத்துக்கு உன்னை உடன்படுத்தாட்டி நீ ஐக்கியத்தில் இல்லைன்னு அர்த்தம். ஐக்கியத்தில் இல்லாதவன் கடைசி வரைக்கும் குற்றமற்றவனாவே இருக்க முடியாது. இல்லை லூயோ, சான்ஸே இல்லை. உனக்கு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஒன்று. ஏன் தெரியும்? நீ பலரும் யோசி, ஏன் ஆண்டவர் என்னை ஸ்திரப்படுத்த மாட்டாரு, ஏன் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது, ஏன் என் பாவ வாழ்க்கை அப்படியே இருக்கு, நான் கிறிஸ்டியன் தானே. நான் யாரு?
நான் கிறிஸ்டியன் தானே, அப்புறம் ஏன் எனக்கு ஏன் மாற மாட்டேங்குது? நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன்னு பொய் சொல்ற. உன்னை அறியாம என்ன செய்யற? பொய் சொல்ற. ஏன்? நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியவே, தெய்வம் எதை சரின்னு சொன்னாரோ அதை சரின்னு நீ ஒத்துக்கல. போய் வேதத்தை திறந்து படி இன்னைக்கு, சரியா? இன்னையில இருந்து ஒரு பிராக்டிஸ் வச்சுக்கோ. வேதத்தை தர படி. ஆண்டவரே, நீங்க எதையெல்லாம் சரின்னு சொல்லியிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன்? எடுத்துக்கிறேன். பக்கத்துல கைப்பிடிச்சோங்க. நீங்க எதெல்லாம் சரின்னு சொல்லியிருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எதையெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கீங்களோ கேள்வி கேட்காம அது எல்லாத்தையும் தப்புன்னு எடுத்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிட்டு அடுத்து 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்ப எதை தெரியுமா? அடுத்த ஃபவுண்டேஷன் என்ன? மொதல் ஃபவுண்டேஷன் என்ன? அவர் ஒளியா இருக்கிறார், அவர் வச்சதுதான் சட்டம். அதுக்கு அடுத்து உள்ள என்னால எதையும் இன்ஜெக்ட் பண்ணவே முடியாது. அடுத்து என்ன? 3வது என்ன? நான் பொய் சொல்றவே கூடாது. கடைசியா சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். அப்படின்னா God expects a genuine obedience. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உண்மையான கீழ்ப்படிதல்ல நடக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் இல்லாம தெய்வத்தோட ஐக்கியமா இருக்கிறேன்னு நினைக்க கூடாது. அவர் ஒளியா இருக்கிறார், நாம் ஒளியிலே நடக்கிறோம். பக்கத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒளியா இருக்கிறார், நாம் ஒளியில் நடக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாடி இயேசு இருக்கிறார், இயேசுவை பார்த்து பார்த்து நடக்கிறேன்னு அர்த்தம். உன் குணாதிசயங்களை என்ன செய்யணும் தெரியும்? அப்படின்னா என்ன? இயேசுவை முன்னாடி நிப்பாட்டிட்டு உன்னை நிப்பாட்டிட்டு குணத்தை செக் பண்ணு. கேரக்டர் செக். என்ன செக்? கேரக்டர் செக். இயேசுவோடைய கேரக்டருக்கும் ஏன் கேரக்டருக்கும் அப்படின்னு செக் பண்ணிப்பாரு. அதுக்கு பேர் தான் ஒளியை முன்னாடி வச்சுட்டு ஒளியில நடக்கிறதுன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி கீழ்ப்படுகிறதற்கு முழுமையா உனே சாய். நான் சொல்றேன் ஐயா, ஒபீடியன்ஸ் இல்லாம தெய்வத்தோட விருப்பத்தையோ, தெய்வத்தோடைய அன்பையோ, தெய்வத்தோடைய அன்பு இல்ல, தெய்வத்தோட ஆசீர்வாதத்தையோ, தெய்வத்தோடைய பலத்தையோ உன்னால என்ன செய்ய முடியாது? பெறவே முடியாது, பெறவே முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், உண்மைதான். என்ன செஞ்சாலும் அன்பா இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன் கூட ஐக்கியம் வைக்கிறதுக்கு. எதுக்காக? அவர் பொறுமையா இருக்கார். எதுக்கு தெரியுமா? உன் கூட ஐக்கியம் வைக்கிறதுக்கு. ஆனா ஐக்கியம் வச்சாதான் அதனால வருகிற அவுட்புட் கரெக்டா வரும், அதனால வருகிற ஆசீர்வாதம் கரெக்டா வரும். ஐக்கியம் வைக்காத வரைக்கும் ஒளியின் இடத்துல இருக்கிற எந்த ஆசீர்வாதம் உனக்கு என்ன செய்யாது. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லு, ஆண்டவரே, என் மனநிலைய முழுமையான கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடுங்க, பார்க்கலாம். கண்களை மூடுங்க, சொல்லுங்க, ஆண்டவரே, முழுமையான கீழ்ப்படிதலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். முழுமையான கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். முழுமையான கீழ்ப்படியும் பிள்ளைங்க யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ முழுமையான கீழ்ப்படிதலுக்குள்ள கர்த்தர் பிள்ளைகளை நடத்துறோம். அல்லேலூயா. ஏன் சொல்லவா? அந்த வசனத்தை திருப்பி படிங்க. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் கூட ஐக்கியமா இருப்போம். ஐக்கியப்பட்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு என்ன சார் அதனுடைய விசேஷம் என்ன? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிப்புங்கிறது எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அங்க வாங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நோட்டு ஃபுல்லா எடுத்து எழுதினாலும் சுத்திகரிப்பு தொடங்குறதே. But the moment that you walk in the fellowship with God, உனக்கு cleansing ஆரம்பிச்சிரும். ஆண்டவரே மாறிட்டே, அடுத்த நிமிஷம் உன்னை சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வந்துருவார் தெய்வம். அதனால தான் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாளிலே குற்றமற்றவர்களாய் நிறுத்தும்படி அவர் உங்களை என்ன செய்கிறார் என்றால் ஸ்திரப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா ஸ்திரப்படுத்துறாரு? என் புள்ள நான் ஒளியா இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அப்படியே சரண்டர் பண்ணதுனால அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அசுத்தத்தில் இருக்கட்டும், எவ்வளவு மோசமான வாழ்க்கையில இருக்கட்டும், எந்த மனுஷன் அவனை தள்ளுனாலும் சரி, நான் அவனை சேர்த்து கொண்டு அவனை கழுவுவேங்கிறார். ஏன் தெரியுமா? என் புள்ள கீழ்ப்படிதல் ஆகிறானே.
ஐக்கியம் இல்லாம சுத்திகரிப்பு நான் சொல்லல, யார் சொல்றா? யாராவது வந்து தேவனுடைய கிருபையை வச்சுக்கிட்டு நீங்க அதை பண்ணிடலாம், ஏசுன்றத ஜாலியா போற, ஜாலியா நரகத்துக்கு தான் ராஜா போகணும். பைபிள் அப்படி சொல்லல. ஏன் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஐக்கியம் இருக்கிறவனுக்கு தான் என்ன உண்டு? சுத்திகரிப்பு உண்டு. ஐக்கியம் இருக்கிறவனை தான் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஐக்கியம் இருக்கிறவனை தான் தேவன் பலப்படுத்துவார். ஐக்கியம் இருக்கிறவனை தான் நிலைநிறுத்துவார். மொத்தத்துல டச் ஆஃப் காட் இருந்தா தான் அங்க கிளென்சிங் ஆஃப் காடே. அல்லேலூயா. நீ டக்குன்னு ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தப்பட்ட ரத்தத்தினாலே கழுவும், எதுக்கு தம்பி? அது தெரியாது, ஆனா சும்மா சொல்றேன். ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்றேன். நீ எவ்வளவு செஞ்சாலும் சரி நீ கழுவப்பட மாட்ட. ஆனா ஆண்டவரே நீர் ஒளியா இருக்கிறீங்க, நீங்க வெச்ச கோட்ல நான் வரேன்னு வந்துட்டேன்னா நீ கேட்காமே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? உன் பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க தொடங்கிடுவார். It works in that way. அல்லேலூயா. அதனால தான் அவரோட நடக்க 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 நான் சொன்னேன்ல, ஒரு தைரியம் உனக்குள்ள வரும். நியாய தீர்ப்பு நாள்ல ஜாலியா நிப்பேன். ஏன் தெரியுமா? அவர் சும்மா உன் கூட நடக்கல, சும்மா உன் கூட பேசல. வெட்டி கதை சோக கதை பேசுறவர் இல்ல ஆவியானவர். அவர் உன்னை செதுக்கிக்கிட்டே வருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செதுக்கிக்கிட்டே வருவார். பேசும்போது செதுக்குவாரு, நடத்தும் போது செதுக்குவாரு, அவர் உன்னை வழி நடத்தும் போது உள்ள வர்றதே எதுக்குன்னா உன்னை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி சுத்திகரிக்கிறதற்கு. ஒரு பக்கம் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு உலகத்திலேயே உண்மையான நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எது தெரியுமா? உன் ஃப்ரெண்டு உருப்படணும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, உன் ஃப்ரெண்டு உருப்பிட்டான்னா நல்ல ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். உன்னோட சேர்ந்து தரிசா போறான்னா உன்னே மாதிரி ஒரு ஃப்ராடு. அல்லேலூயா. ஆனா அவர் அப்படி இல்லை. அவரோட சேர்ந்துட்டாலே பரிசுத்தம், நீதி, உண்மை, நியாயம், ஸ்திரமாகுதல், நிலைவரப்படுதல், பரிசுத்தமாகுதல், தேவ அன்பினால் நிறைக்கப்படுதல். சார் இதுதான் சார் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதனால தான் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஐக்கியமா இருந்தா நீ கேட்காம நான் உன்னை செய்வேன். என்ன தெரியுமா செய்வேன்? சுத்திகரிப்பேன். நீ கேட்காம உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நீ கேட்காம உன்னை பலப்படுத்துவேன். நீ இது கேட்கறது இல்ல. ஈவன் என்னுடைய லைஃபை நான் எக்ஸாம்பிளா என்னால சொல்ல முடியும். பரிசுத்தமா வாழ நினைச்சேன், முடியல. நீதியா வாழ நினைச்சேன், முடியல. பொய் பேசக்கூடாது நினைச்சேன், முடியல. கர்த்தருக்காக ஏதாவது செய்ய ஒண்ணும் முடியல. ஆனா என்னைக்கு ஆண்டவரே நீங்க வச்ச கோட்டுக்கு நான் வந்து உட்கார்றேன் அப்படின்னு உட்கார்ந்தேனோ, அதுக்கப்புறம் நான் பரிசுத்தத்தை பத்தியும் ஜோம் பண்ணல, நீதியை பத்தியும் ஜோம் பண்ணல, உண்மையை பத்தியும் ஜோம் பண்ணல, சுத்திகரிப்பை பத்தியும் ஜோம் பண்ணல. அவரு கூட நடக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் உள்ள ஃபீட் பண்ணிக்கிட்டே. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் செடி நீங்கள் கொடிகள், நீங்கள் அவரில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். வேலையே சேர்ந்திருக்கிறது தான். பக்கத்துல கை பிடிச்சுங்க, வேலையே சேர்ந்திருக்கிறது மட்டும்தான். அதை ஒன்ன செஞ்சா போதும், மீதி எல்லாம் திருப்பினாடி வரும். நன்மையும் கிருபையும் நான் துரத்துவேன்னு இல்லை, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன் அப்படின்னா என்னுடைய ஃபெல்லோஷிப் அப்படிப்பட்ட ஆளு கூட. அல்லேலூயா. சொல்லிட்டு வாசிங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. இப்ப இந்த மனநிலையோட மொத்தம் 4 மனநிலை சொன்னேன். என்னது? முதல்ல என்ன? தேவன் ஒளியாய் இருக்கிறார் அப்படின்னா அவர் வச்சதுதான், சரியா? அடுத்து அவரிடத்தில் கடுகளவும் இருள் அப்படின்னா காம்ப்ரமைஸே. அதுக்கு அடுத்து பொய்யே இருக்க கூடாது, உண்மையா என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். அடுத்து 4வது கீழ்ப்படிதல், பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸுக்கு வந்துடணும். இந்த 4 மனநிலையையும் வச்சுட்டு யார் அப்ரோச் பண்ணணும்னா பரிசுத்த ஆவியானவரை. பக்கத்துல கைப்பிடிங்க. சும்மா சும்மா ஆவியானவருங்க கூடாது. சொல்லுங்க, சும்மா சும்மா ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை அதை செய்யும், இதை செய்யும்னு கேட்க கூடாது. இந்த மனநிலையை வச்சுக்கிட்டு தான் யார் அப்ரோச் பண்ணணும். அப்படி பண்ணும்போது வாசிங்க 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
இந்த வசனம் பியூட்டிஃபுல்லா சொல்லுது. முடிக்கும் போது 2 காரியத்தை சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பக்கத்துல பார்த்து சொல்லு, கிருபை, தேவனுடைய அன்பு, அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய. நல்ல கவனிங்க, நாம அந்த தேவனோட, காணாத இறைவனோட நம்மளை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் அனுப்பி இருக்கிற நபர் தான் யாருன்னா பரிசுத்த. அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ள 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 2 காரியம் டிஃபால்ட் அப்படியே நடக்கும். என்ன காரியம் நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையில் நீங்க என்ன செய்வீங்க? பக்கத்துல கை பிடிச்சலுங்க. தேவ கிருபைக்காக இங்க உட்கார்ந்து கதற வேண்டாம். பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் உள்ள வந்துச்சுன்னா தேவ கிருபை உங்க வாழ்க்கையில பெருகும். தகுதியற்றவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை பெருகும். ஒண்ணுமே செய்ய முடியாத ஆட்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்யும்படியான தேவ கிருபை பெருகும். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபை அதை கொடு. இல்லையா, தேவனோட ஐக்கியத்துக்கு வா, பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்துக்கு வா, உறவுக்கு வா. என்ன, அதைத்தான் அந்த 4 மனநிலையை சொன்னேன். அந்த மனநிலைக்கு வந்துட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையை நீ பார்ப்ப. போகிற இடத்துல எல்லாம் வா, எப்படி தொடர்ந்துச்சுன்னு தெரில, எப்படி நடந்துச்சுன்னு தெரில, இது எப்படி இந்த டோர் ஓப்பன் ஆச்சுன்னு தெரில, எப்படி இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சுன்னு தெரில, எல்லாம் ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? தேவ தேவ கிருபை. அதனால தான் பவுலுக்கு எழுதும் போது எழுதுறாரு, பவுல் சொல்றாரு, ஆண்டவரே ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு. உடனே அவர் சொல்றாரு, தெய்வம் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போது மகனே. என்ன செய்யும்? உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன். நீ தெய்வத்தோட பரிசுத்தாவியானோட ஐக்கியத்துல நடக்க ஆரம்பிச்சுட்டன்னா நான் உனக்கு சொல்றேன், உன் பலவீனமான நேரங்கள்ல, சோர்ந்து போகிற நேரங்கள்ல உன்னைய தாங்கி நடத்துகிற ஒரு நல்ல கிருபை உண்டு. விழாம காப்பாரு, தூக்கி சுமப்பாரு தெய்வம். ஐயா, என் பிள்ளை போயிடக்கூடாது, என் பிள்ளைய பலப்படுத்தணும், ஸ்திரப்படுத்தி. ஏன் தெரியுமா? நீ யாரோட ஐக்கியத்தில் இருக்கிற? பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்தில் இருக்கிறதுனால தேவனுடைய கிருபை. அது அந்த கிருபை எப்படிப்பட்டதுன்னு சொல்லவா? அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் என்ன பெறுகிறோம் என்றால், கிருபையின் மீது யாருடைய பரிபூரணம்? ஏசப்ப பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, குறையாத கிருபை, வற்றாத கிருபை, அழியாத கிருபை, மாசற்ற கிருபை. எவ்வளவு எடுத்தாலும் எவ்வளவு பயன்படுத்தினாலும் கொஞ்சம் கூட குறையாம சோர்ஸ் வந்துகிட்டே இருக்கக்கூடிய கிருபை. ஏன் தெரியுமா? நீ ஐக்கியம் வச்சிருக்கிற ஆளு நிறைவானவர். அவரிடத்துல என்ன இல்லைன்னா குறைவே. அப்ப முதல்ல ஏசப்போடைய கிருபையில பெருக்கம் உண்டாகும். அடுத்து தேவனுடைய அன்புல. வாசிங்க 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். என்னன்னு நம்மளை அழைக்கிறாரு? நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்களா? இது எதையுமே நீயும் நானும் கேட்கல. நீயும் நான் ஆண்டவரே உங்க கிருபையை தாங்க, ஆண்டவர் அதை தாங்க கேட்கல. ஆனா அவரோடு நான் ஐக்கியமா இருக்கும் போது என்னை அவர் பிள்ளையா நினைக்கிறது மாத்திரம் இல்லாம, தம்முடைய அன்பை எனக்குள்ள ஊற்றுகிறது இல்ல மாத்திராம, அவருடைய கிருபையை என் மேல வச்சு என்னை அழகா நடத்தி எது வரைக்கும் தெரியுமா? அவருடைய நாள் வரைக்கும். ஒரு சின்ன ஐக்கியம். தேவனோடு நடக்கிற நட இன்னும் அதிகமா சொல்ல முடியும். வாசிங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே, இந்த வசனங்களை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக, அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் பைபிள் சொல்லுது, ஒன்னு அவர் ஒளியா இருக்கிறார், மற்றொன்று அவர் அன்பாய். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாய் இருக்கிறார். இந்த வசனம் கவனிங்க. நியாய தீர்ப்பு நாள்ல வரும்போது நமக்கு என்ன உண்டாகணுமா? தைரியம் உண்டாயிருக்கத்தக்க அன்பு நம்மிடத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெல்லோஷிப்னு அர்த்தம். ஏன்னா தேவன் என்னவா இருக்கிறார்?
அந்த தேவனோடு இருக்கிற அந்த வாழ்க்கை நியாய தீர்ப்பு நாள்ல வரும்பொழுது நீங்க பதட்டத்தோடயோ பயத்தோடயோ இருக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நியாயாதிபதியே யார் கூட தான் இருக்கிறா? இட் இஸ் ஆல் அபவுட் பர்சன். அவர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயமும். சொல்லிட்டு அடுத்த வசனம் 18 சொல்லுது, வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஐயோ, அவர்தான்மா சோர்ஸ், அவர்தான் சோர்ஸ். தெளிவா எழுதியிருக்கு வசனம். அன்புல என்ன இல்ல? அன்புல என்ன இல்ல? பயம் இல்ல. பூரண அன்பு பயத்தை. ஏன் தெரியுமா? அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் என்னை நிரப்பி இருக்கிறாரு. அவரோட நான் பேசுறேன், அவரோட ஐக்கியத்துல இருக்கிறேன். அதனால எனக்கு என்ன இல்ல? மக்களே, ஆண்டவர் உன்னை என்னையும் பயம் இல்லாம வாழ வைக்கணும்னு விரும்புறார். பதட்டம் இல்லாம வாழ வைக்கணும்னு விரும்புறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மோட ஐக்கியப்படுகிறதுக்கு நான் விரும்புறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கேட்கறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அதன்படி கேட்கிறேன். அது என் பார்வையில சரியா இருந்தா கூட இல்ல ஆண்டவரே, உங்க பார்வையில தவறுனா அது என் பார்வையில என்னதான் சரி. இது எல்லாம் நம்ம பார்த்த காரியங்கள். ஆனா இப்ப கடைசியா பிராக்டிக்கலா குயிக்கா எப்படி நீங்க அவரோட ரெகுலரா ஒரு ஐக்கியத்துல இருக்க முடியும்? நம்பர் 1, விடாம ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல கை பிடிச்சுங்க, ஜெபிங்க. பைபிள் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யுங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்றதுனா என்ன? எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? ஜெபங்கிறது ஏதோ ஒரு அலங்காரமான வார்த்தைகள் கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரேயருங்கிறது அலங்காரமான. ஏன்னு சொல்லவா? நான் தெய்வத்தை ஒழுங்கா ரட்சிப்புக்குள்ள வராம டுபாக்கூரா இருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப பக்காவா ஜெபம் பண்ணுவேன். என்ன செய்வேன் சொல்லுங்க? ஆண்டவரே, ஆதியாகமத்தில் இதை சொன்னீரே, வெளிப்படுத்தின இதை சொன்னீரே, அதை சொன்னீரே, இதை சொன்னீரேன்னு அடிச்சு கோர்த்து கொளுத்தி தள்ளுவேன். என்னைய மாதிரி ஜெபமே வேற லெவல்ல இருக்கும் நம்ம ஜெபம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்னாடி எனக்கு பெரிய கஷ்டமே என்ன தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு என்ன வர மாட்டேங்கி? சோம் பண்றதுக்கு வாயில வார்த்தை அந்த பழைய இது மாதிரி ஆதியாகமத்தில் அதை சொன்னீரே, இதை சொன்னீரே, அதை சொன்னீரேங்கிறது வாய்க்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது? இப்ப வர மாட்டேங்குது. இப்ப எப்படி வருதுன்னா, ஐயா நீங்களா பார்த்து ஏதாவது செய்யுங்க ஐயா, ஏதாவது செய்றீங்க, எனக்கு இது பிரச்சனை இருக்கியா. குழந்தை மாதிரியே லாங்குவேஜ் என்ன செஞ்சிருச்சு? ஆனா உண்மை சொல்லட்டா, இந்த லாங்குவேஜுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கியா? அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஏன்னா அலங்காரமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன், ஆனா உணர்வு இல்லை. ஆனா இப்ப உணர்வு இருக்கு, என்ன இல்லை? வார்த்தை பெரிய லெவல்ல இல்ல. தெய்வம் எதை தெரியுமா கேட்கிறாரு? உன் இருதயத்தின் கூக்குரலை கேட்கிறவர், வாயின் உதட்டுல இருக்கிற அலங்காரத்தை இல்ல. ப்ரே வித்அவுட் சீசிங். விடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்ன செஞ்சுக்கிட்டே இரு, வாயில இருந்து பேசு. ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே இதை பண்றீங்களா, ஆண்டவரே இதை செய்யுங்க ஆண்டவரே. நம்பர் 1, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் நல்ல கவனிங்க, பார்க்கலாம் வரிசையா. உண்மை உள்ளவைகள் எவ்வளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, எது ஒழுக்கமோ, நீதி உள்ளவைகள் எது நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகள் எது எவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகள் எது எவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எது எவைகளோ, நற்கீர்த்தி கொடுக்குமோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக். இது இரண்டாவது பிராக்டிஸ். இரண்டாவது பிராக்டிஸ் என்னன்னா சிந்தனை. ரெண்டாவது பிராக்டிஸ் என்னது? சிந்திச்சுக்கிட்டே இரு. தயவு செஞ்சு பிளாங்கா வைக்காத. என்னத்தை சிந்திக்கணும்? கண்டதைகளையும் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்காம. அழகா சொல்லுது, உண்மை உள்ளது எது, ஒழுக்கம் உள்ளது எது, நீதி உள்ளது எது, கற்புள்ளது எது, அன்புள்ளது எது, நற்கீர்த்தி உள்ள புண்ணியம் எது. நல்ல தெய்வத்துவமா என்ன செய்யுங்க, மண்டைக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே இருங்க. தயவு செஞ்சு எம்டியா வைக்காத. பக்கத்துல கைப்பிடிச்சு எம்டியா வச்சேன்னா கண்ட சிந்தனை உள்ள வரும், மோசமான சிந்தனைகள்லாம் உள்ள வரும்.
இதை பிஸியா வெயி. அது நல்ல காரியமா யோசி, தெய்வத்தையே யோசி, வாக்கு தத்தங்களை யோசி, வார்த்தையை யோசி, உள்ள மனநிலையில அற போட்டுக்கிட்டே இரு. அல்லேலூயா. இது 2வது பிராக்டிஸ். 3வது 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 யோவான் 1:3. நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சூப்பர். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் எங்களோடு என்னவா இருக்கிறீங்க? ஐக்கியம். அப்படின்னா ஒரு நல்ல ஃபெலோஷிப் உனக்கு அவசியம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல், நல்ல தெய்வத்தோட இருக்கிற ஆளோட ஒரு ஃபெலோஷிப் வேணும். கண்டவனோட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பலருடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறதற்கு காரணம் என்னன்னா, தடுமாறுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பேட் ஃபெலோஷிப் இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தவறான ஒரு ஃபெலோஷிப் என்ன செஞ்சுட்டே இருக்கும், உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கிட்ட இருந்து அட்வைசஸ் வரும், அவங்க கிட்ட இருந்து பேச்சு வரும், அவங்க கிட்ட இருந்து பேசுகிற ஃபில்த்தி ஜோக்ஸ் வரும். நீ கொஞ்சம் யோசியேன். ஜோக் அடிக்கும் போது கூட நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஜோக் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதில் நீ அடிக்கிற ஜோக் எல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு பாரு, அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். புக்கன்னு சிரிப்போம் அந்த ஜோக்கை பார்த்துக்கிட்டு. என்னமா ஜோக்கு இல்லை, நீ கொஞ்சம் யோசி. உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியான அந்த ஜோக்குக்கு சிரிப்பாரா மாட்டாராங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசி. அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன் செவிலையும் உன் சிந்தனையிலும் ஏறக்கூடாதுன்னா, யூ நீட் a good fellowship. நல்ல ஐக்கியத்தை வச்சுக்கோ. ஆண்டவர் பிள்ளைங்களோட இரு. யார் உன்னை ஆண்டவர் பக்கம் இழுப்பாங்களோ, நெருக்குவாங்களோ, எப்போ பேசினாலும் கர்த்தரோட பேசுவாங்களோ, ஈஸியாக ஒருத்தவங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கர்த்தரோட இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத ஒரு 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். என்ன தெரியுமா, ஆண்டவரோட இருக்கிறது மாதிரி நடிக்கிறவன் அதிகபட்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் யாரை பற்றி பேசுவான் சொல்லுங்க. ஆண்டவரை பத்தி அதிகபட்சம் 2 நிமிஷம் பேசுவான், அதுவும் பீக்கா பேசுவான். ஐயோ அண்ணே, ஆண்டவர் இறங்கி போட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு 3வது நிமிஷம் அவனுடைய கான்வர்சேஷன் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். ஆனா நல்ல கர்த்தருடைய பிள்ளைங்களோட போய் நீங்க உட்கார்ந்து பாருங்க, மணிக்கணக்கில் எதை பத்தி தான் பேசுவாங்கன்னா, தெய்வத்தை பத்தி. மணிக்கணக்கில் ஆண்டவருடைய அன்பை பேசுவாங்க, மணிக்கணக்கில் சாட்சிகளை பகிர்ந்து ஒருத்தருடைய விசுவாசம் ஸ்திரப்படும். அப்ப நல்ல ஐக்கியம் அவசியம். நம்பர் 1 என்ன சொன்னேன், செபிக்கணும், விடாம என்ன செய்யணும், ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நல்ல சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நல்ல ஐக்கியம் நமக்கு தேவை. கடைசியா எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாத. பக்கத்துல பச்சுனா தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாத. உட்கார்ந்து படுத்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்காத. எதை டைம் என்ன செய்யாத, வேஸ்ட் பண்ண. நான் பர்சனலா சொல்றேன், ஆவியானவர் எப்ப ரொம்ப துக்கப்படுவார்னா, நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணும்போது. எதை வேஸ்ட் பண்ணும்போது, மோசமாக எதுவும் செஞ்சுருக்க மாட்டேன், மோசமாக எதுவும் பேசியிருக்க மாட்டேன், எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன், பெருசாக பாவங்களாம் செய்யலை, அப்படிலாம் செய்யலை. ஆனால் நேரத்தை நான் எப்போயெல்லாம் வீணடிக்கிறேனோ அப்போயெல்லாம் யார் துக்கப்படுறதை நான் உணர்ந்திருக்கேன்னா, பரிசுத்த ஆவியானவர். பக்கத்தில் கைப்பிடிச்சா, அவர் டைமை வேஸ்ட் பண்ணுறதை விரும்பவே இல்லை. அந்த டைமுக்குள்ளே உன்னை எங்கேயோ கூட்டு போயிருப்பாரு, அந்த டைமுக்குள்ளே உன்னை ஷார்ப் பண்ணியிருப்பாரு, அந்த டைம்குள்ள உன்னை பரிசுத்தப்படுத்தி இருப்பாரு, அந்த டைம்குள்ள உன்னை வளர்த்தி இருப்பாரு, அந்த டைம்ல உன்னை நிலைநிறுத்தி இருப்பாரு. அந்த நேரத்தை நீ என்ன செஞ்சிருக்கிற, வேஸ்ட் பண்ணிருக்கிற. வேஸ்ட் பண்ணாத, டைமை வேஸ்ட் பண்ண. நல்லா கேளு. வேலைக்கு போறியா, சந்தோஷம். படிக்கிறியா, நல்லா போய் படி, வேலைக்கு போய் எல்லாம் பண்ணு. போயிட்டு வந்துட்டு உன்னால பைபிள் எடுத்து படி, ஜெபி. ஒருவேளை ஜெபிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிரு, என்ன செய்யணும்? நான் தப்பா ஒன்றும் சொல்ல, தூங்கத்தான் சொல்றேன். கைப்பிடிச்ச நல்லா தூங்கு, தயவு செஞ்சு என்ன செய், தூங்கு. அந்த நேரத்தில் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு எதை வச்சுட்டு தேய்க்காத, எதை வச்சுட்டு தேய்க்காத, ரீல்ஸ் என்னது தேய்க்காத, தூங்கிரு. தூங்கி எந்திரிச்சிட்டா கூட அடுத்த ஆண்டவரை தேடுறதுக்கு உனக்கு பிரிஸ்கா என்ன வரும், மனநல வரும். அப்ப கடைசியா இது என்னது, டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். அடுத்து எபேசியர் 5:17.
ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? இது வந்து அடுத்த ஸ்டெப். என்ன? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இங்க மதுபானம் இருக்கு, பட் நீ அதுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். உன்னை நீ எதால நிரப்புறங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றியோ, எதை நீ அதிகமா நேரம் கொடுக்கறியோ, அதனால நீ என்ன செய்யப்படுவ? நிரப்பப்படுவ. போன்ல அதிக நேரம் செலவு பண்றன்னா, போன்ல இருக்கிற காரியங்கள், நீ என்ன காரியத்தை வாட்ச் பண்றியோ அந்த காரியத்தினால முழுமையா உன் மனது, உன் நினைவு, உன் உணர்வு கம்ப்ளீட்டா ஆளுகை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன செய்யாத? இடம் கொடுக்காம எதுல நிறைங்கன்னு சொல்றாரு? ஆவியினாலே நிறைந்து. அப்படின்னா ஒன்று ப்ரொடக்டிவான ஒரு ஒர்க்கை பாரு, ஒர்க்கை பார்க்கலையா தூங்கு, இல்லாட்டி அடுத்த நேரம் என்ன செய்யுனா தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ப்ரொடக்டிவாக என்ன செய்? பைபிள் எடுத்து படி, ஜெபி, நேரம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒன்று பைபிள் படிங்க, இல்லை ஜெபிங்க, இல்லாட்டி நல்ல புஸ்தகங்கள் இருந்தால் என்ன செய்யுங்க? வாங்கி ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் என்ன இருந்தால் செஞ்சால் வாங்கி படிங்க. இப்படி ஏதாவது ரிலேட்டடாக இல்லை யாரு கூடயாவது பேசுங்க, நல்ல ஃபெலோஷிப் இருக்க. மொத்தத்தில் அந்த டைமை நீங்கள் யாருக்காக ஒதுக்கிடுங்க? ஆண்டவரோட சமூகத்தில் என்ன செஞ்சிருங்க? ஒதுக்கிறீங்க. கடைசியா சொல்ற ஒரு நல்ல காரியத்தை 19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இந்த சங்கீதங்களினாலும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இதனுடைய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, தாவீது எழுதின சங்கீதம். என்னது? தாவீது எழுதின சங்கீதம் எல்லாம் அவருடைய ஆத்மா கிட்ட அவரே பேசுவார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அவருடைய ஆத்மா கிட்ட அவரே பேசுவாரு. அப்ப இப்போ கடைசியா ஒரு லூஸ் நிலைமைக்கு வந்திருக்கோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கடைசியா ஒரு லூஸ் நிலைமைக்கு வரோம். நம்ம கிட்ட நாமளே பேச. மக்களே, அதோடைய வேல்யூ உனக்கு தெரியல. டேய், யோசிக்காத, செய்யாத, பேசாத, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இதை நான் செய்வேன். இது மாத்திரம் இல்லை, நல்ல பாட்டு, ஆவிக்குரிய பாடல்கள் இருந்துச்சுன்னா பாடு. காதுல ஹெட்செட்டை போட்டு கேளு. நல்ல ஆடியோ பைபிள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு காதை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அடைக்கிறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. பக்கத்துல கைப்பிடி சொல்லு, காதை எவ்வளவுக்கு எவ்வளவு அடைக்கிறியோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா உடனே ஹெட்செட்டை போட்டு நல்ல ஆவிக்குரிய பாடல்கள் என்ன செய்? கேட்க ஆரம்பி. இல்லாட்டி ஆடியோ பைபிளை போட்டு என்ன செய்? கேட்க ஆரம்பி. உனக்குள்ள உன் ஆத்மா கிட்ட நீயே பேசிக்கிட்டே இரு. அதே சாம், நீ யோசிச்சது சரியில்லை, நீ பேசுனது சரியில்லை, நீ பார்த்த பார்வை சரியில்லை. உன் ஆத்மாவை நீ தான் உணர்த்த முடியும். பக்கத்துல கை பிடிச்சிடும். உன் ஆத்மாவை நீயே அப்பப்ப சப்புன்னு அடிச்சிடணும். அல்லேலூயா. ஒரு தடவை நானும் என் ஒய்ஃபும் எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். சரியா? ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். போயிருந்தோம். பாஸ்டர் உட்கார்ந்துருந்தாரு. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியுது, ஆவியானவர் ஏதோ உள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறா. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ என் ஒய்ஃப் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்குறாங்க, பாஸ்டர் இப்படி சைடில் உட்காந்துருக்கார். சரியா? சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவன் என்னை அறியாமல் டக்குன்னு சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். என்ன செஞ்சேன்? சொல்லுங்க. என் ஒய்ஃப் அங்கேருந்து நரன்னு பல்ல கடிச்சான். லூசா நீ? என்னவா? என்னப்போ பாஸ்டர்? ஐயோ, நான் சொன்னேன், ஐயோ தெரியாம மனசுக்குள்ள சொல்ல வேண்டியது என்ன சொல்லிட்டேன் நானு. மக்களே, அந்த உறவை நீ அனுபவிச்சு பார்க்கணும். விழவே மாட்டேன். கர்த்தர் உன் கால்களை அப்படி தாங்கி பிடிச்சு பாரு. ஏன் தெரியுமா? யூ ஹாவ் அ கான்ஸ்டன்ட் கான்வர்சேஷன் வித் யுவர் ஃபாதர். இதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாரு. அப்போ தெரியும் அவர் ஏன் என்னை ஐக்கியமாக இருக்க சொன்னார், ஏன் என்னை அவரோட வாழ சொன்னார், ஏன் அவரோட உறவாட சொன்னார். தேவ கிருபை உன் வாழ்க்கையில் பெருகிறத பார்ப்ப, கர்த்தருடைய அன்பு உன் வாழ்க்கையில் பெருகிறத பார்ப்ப, தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெருகிறத பார்ப்ப, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வர்றதை நீ பார்ப்ப. எனக்கு ஆசை நம்ம பிள்ளைங்க அப்படி மாறணும். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ள விரும்புறீங்க? எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து, ஐயா உங்களோட நடக்கணும், உங்களோட நடக்கணும்.
என் சிந்தனையை அப்படியே உங்க சைட்ல லாக் பண்றேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன கேட்குறீங்க, இதுல என் சிந்தனையை ஒருமனப்படுத்துறேன், என் ஃபெல்லோஷிப்பை மாத்துறேன். எப்பவும் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், உங்ககிட்டையும் பேசுறேன், என் ஆத்மா கிட்டையும் பேச கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. ஒருவேளை இது பார்க்கிறவங்களுக்கு உலகத்திற்கு இது பைத்தியத்தை போல இருந்தாலும், பார்க்காத என் தகப்பனோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த மேலான எண்ணமும் சந்தோஷம், அந்த ஐக்கியத்தினுடைய பலனும் எங்க பிள்ளைகளுக்கு வேணும். வாஞ்சிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா, உன்னத தேவனே என் ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நல்ல ரெண்டு கரத்தையும் உயர்த்தி, தகப்பனே நீங்க ஒளியா இருக்கிறீங்க, நீங்க ஒளியா இருக்கிறீங்க. இந்த ஆழமான சிந்தனை எங்களுக்கு உண்டா இருக்கட்டும். நீங்க என்ன நியமனம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, அதுதான் பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம். இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு லாக்ட் லைஃபுக்குள்ள எங்களை கொண்டு வாங்க. எங்க சிந்தனைகளை சிறைப்படுத்துகிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிறைப்படுத்துகிறோம். பிள்ளைங்க நல்ல ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அப்பா, உங்களோட இருக்கிற ஐக்கியம் எங்களுக்கு வேணுமே, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையில நாங்க வளரணுமே, தேவ அன்பு எங்க வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஓடணுமே. பவுல் சொன்னது போல, நிர்வாணமோ பசியோ பட்டயமோ எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடும்னு சொன்ன அளவுக்கு அந்த அன்புல நாங்க வளரணும்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் எங்களுக்கு அவசியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க பார்க்கலாம் ஒரு 2 நிமிஷம். Thank you Father, 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 thank you Father. நீர் வாரும் என்னுடன் வா, எந்தன் விசுவாச ராஜனே முன் செல்லும், எந்தன் விசுவாச ஹல்லேலூயா, உந்தனின் பிரசன்னமே ஐயா, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. இயேசுவே உந்தனின் பிரசன்னமே போதும் ஐயா, போதும் ஐயா, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே, உந்தனே ஐயா, ஐயா, நீங்க உண்மையுள்ளவராயிருக்கிறது போல நாங்கள் உண்மையுள்ளவர்களாயிருக்கும்படி உந்தனின் பிரசன்னமே ஐயா, உள்ளமெல்லாம் உம்மை ஜெயிக்குதே. எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? சத்த உயர்த்தி நீங்க வாங்க ஐயா. ராஜனே உடன் வாரும் எந்தன் விசுவாச. Father God, we give you glory.
உந்தனின் பிரசன்னம் போதுமே, உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. ஓ போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. அல்ல ஒரு 2 நிமிஷம் இருந்து, ஆவியானவரே எங்களை நீங்க நிரப்பணும் ஐயா, எங்களை நீங்க நிரப்பணும் ஐயா. நாங்க உம்மோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறோம், உம்முடைய வெளிச்சத்துல நாங்க நடக்க விரும்புகிறோம்னு சொல்ற பிள்ளைங்க 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் அறிவையும் தேவ பயத்தை இயேசுவே. ஞானமும் உணர்வும் ஆலோசனை கேட்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஓ அறிவையும் தேவ பயத்தை தாரும், எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும், வெறுமையான பாத்திரம் உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வேன் நான், வெறுமையான பாத்திரம் ஓ உந்தனின் ஊழியத்தை எப்படி செய்வேன். சொல்லுவோம், என்னை நிரப்பும் இன்றே பயன் ராஜனே, பயனுள்ள திறமாக. தேங்க்யூ அப்பா. என்னை நிரப்பும் இன்றே பயன் இயேசுவே, பயனுள்ள பாத்திரமாக. கேளுங்க, என்னை நிரப்பும் இன்றே, என்னை அப்பும் இன்றே பயன்படுத்தும் இன்றே பயனுள்ள பாத்திரமாக. ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும். Thank you ராஜா, thank you ராஜா, thank you ராஜா. ஞானமும் உணர்வும் ஆலோசனை பலனும் இயேசுவே, பயத்தை தாரும், எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும், எனக்கு அறிவையும் தேவ பயத்தை தாரும். ஓ அறிவையும் தேவ பய. அவரோடு இருக்கிற ஐக்கியம் இன்றைக்கு அவர் புதுப்பித்திருக்கிறபடினால எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி சொல்லுங்க. அப்பா, எங்களை மறுபடியும் நீங்க இழுத்ததற்கு நன்றி. அந்த சென்சிட்டிவிட்டிக்குள்ள கர்த்தர் எங்களை இழுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை, அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு கேட்டு நடக்கும்படியா எங்களுடைய சிந்தைகளை, ஆக்ஷன்ஸை, உணர்வுகளை கர்த்தர் இன்றைக்கு நீங்க திருப்பி இழுத்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க இனி உங்க கூட பேசிக்கிட்டே இருக்க விரும்புறோம் ஐயா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுட்டே இருக்க விரும்புறோம் ஐயா. எங்களுக்கு எங்களே போதிச்சுக்கிட்டு இருக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய சிந்தனைகள்ல, நினைவுகள்ல, உணர்வுகள்ல உம்மை பாடிக்கொண்டே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே உம்மோடு நடக்கிறதற்கு என்ன வேலை இருந்தாலும் சரி ஆண்டவரே, என்ன பிஸியான ஸ்கெடியூல் இருந்தாலும் சரி ஆண்டவரே, அதற்கு நடுவில் எங்க தகப்பனோட நாங்க பேசிக்கிட்டே இருக்கும்படி கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை நீங்க ஏவுங்கனபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, தொடர்ந்து என் பிள்ளைங்க உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கட்டும், நடக்கட்டும். அந்த பிள்ளைங்களுடைய வலது கரத்தை பிடிச்சு நீங்க நடத்தி கொண்டு போயிருங்க. எது நன்மை எது தீமைன்னு ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருங்க. நீங்க எதை நன்மைன்னு சொல்றீங்களோ அதை நாங்க எடுத்துக்கிறோம், எதை தீமைன்னு சொல்றீங்களோ அதை நாங்க விடுறோம். ஐயா, கர்த்தர் அந்த மேலான கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கைக்குள்ள எங்களை நடத்திட்டு போங்க ஐயா, நடத்திட்டு போங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்திலும் என் பிள்ளைங்க வளர்ந்து பெருகுவார்களாக. இன்றைக்கு ஆண்டவரே, என் பிள்ளைங்க இன்னையில இருந்து உம்மோடு பேசவோ உம்மோடு நடக்கவோ எப்படி ஒரு நல்ல நண்பனோட நடப்பாங்களோ, நல்ல ஒரு சிநேகிதனோட நடப்பாங்களோ, அதே போல உங்களோட நடக்கிறதற்கு கர்த்தர் கிருபை தாங்க, வழி நடத்தும். ஒருவேளை வேலை இல்லாம இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைகளை கட்டளையிடும். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நீர் நியமித்து வைத்திருக்கிற அந்த துணையை கர்த்தர் கொண்டு வாரும். உலகத்திலேயோ மாம்சத்திலேயோ இச்சையிலேயோ இழுக்கப்பட்டு சிக்குண்டு வேதனைப்படாதபடிக்கு தங்களுடைய பிள்ளைங்க நீங்க எதை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்களோப்பா, அதை நாங்க பரிசுத்தம் உள்ளது என்று நினைத்து நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. வியாதிகளோடு பிள்ளைங்க இருப்பாங்கன்னா, இதை பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ரெகோவா ரஃபாவின் சுகமளிக்கிற வல்லமை பிள்ளைகளை இப்பொழுதே தொடற்று ஆண்டவரே, இப்பொழுதே தொடற்று. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் இப்பொழுதே சுகமாவதாக. கடனோட பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த சாபத்துல இருந்து முழுமையான விடுதலையை கர்த்தர் கட்டளை இடுங்க. தரித்திரத்திற்கு பிள்ளைகளை விலக்கி காத்துருங்க சுவாமி. உம்முடைய ஐஸ்வர்யத்தினால பிள்ளைகளை நிரப்பிருங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றிற்கும் மேல தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுக்கு கர்த்தர் முழுமையான வேலி அடைப்பீராக. இந்த நாட்களில் கர்த்தர் தேவையான பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் உணர்த்துதலையும் கர்த்தர் எங்களுக்கு கொடும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.